ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ். இதுதான் நீங்க பார்க்குற முதல் வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸோட வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல அந்த வீடியோவ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பார்ட் 3 மார்க்கெட் என்விரான்மென்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் கேப் அப் அண்ட் கேப் டவுன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். என்னைக்காவது நீங்க சார்ட்ட பார்க்கறப்ப கண்டிப்பா ஒரு எம்ப்டியான ஸ்பேஸ் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அதாவது அந்த இடத்துல எந்த ஒரு கேண்டிலும் இல்லாம அந்த இடமே காலியா இருக்கிற மாதிரி பார்த்திருப்பீங்க. அததான் ஆக்சுவலி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த சார்ட்ல நம்ம பார்க்கிறது ஒரு அசெட்டோட பிரைஸ் சேஞ்சஸ். ஒருவேளை ஒரு அசெட்டோட பிரைஸ் சேஞ்சஸ் வந்து கண்டினியூஸா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கேப் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்டிகுலர் அசெட் இருக்கு. அந்த அசெட்டோட பிரைஸ் சேஞ்சஸை ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுல ஒரு டைம்ல கரெக்டா வந்து 120 ருபீஸ்ல அந்த அசெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுறப்ப 120ல இருந்த பிரைஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 140ல இருந்து ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம், அதாவது ப்ரீவியஸ் கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ் 120ல இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் ஓபன் ஆகுறப்ப, ஓகே டைம் ஃப்ரேம் முக்கியம் கிடையாது, அது நெக்ஸ்ட் எந்த டைம் ஃப்ரேமா வேணாலும் இருக்கலாம். ஓபன் ஆகுறப்ப அதோட ஓபனிங் பிரைஸே 140ல இருக்கு. இப்போ என்னன்னா இந்த டைம் கேப்புக்கு நடுவுல ஓகேங்களா, இந்த 120ல இருந்து 140 அப்படிங்கிற அந்த பிரைஸ்லலாம் அந்த அசெட் ஆக்சுவலி ட்ரேடே ஆகல. 120ல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி பிரைஸ் இப்போ 140க்கு போயிடுச்சு. சோ இததான் ஆக்சுவலி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கேப்ஸை நீங்க மோஸ்ட்லி இருக்கிற எல்லா அசெட்டோட பிரைஸ் சார்ட்லயும் உங்களால பார்க்க முடியும். ஒரு சில அசெட்டோட பிரைஸ் சார்ட்ல இந்த கேப் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு இண்டெக்ஸோட சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரிடே வந்து மார்க்கெட்ல இந்த கேப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கேப் இல்ல அப்படின்னா அதுதான் ரொம்ப ரேரா நடக்கிற ஈவென்ட். பட் ஆனா ஒரு சில அசெட்ல இந்த கேப் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபாரெக்ஸ்ல கரன்சி பேரோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அந்த பிரைஸ் டேட்டாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வீக்லி தான் வந்து எப்பயாவது இந்த கேப்ஸ் ஆக்சுவலி கிரியேட் ஆகும். மார்க்கெட்ல இந்த கேப் பார்க்க எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 சார்ட்ல இந்த கேப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இததான் ஆக்சுவலி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் இந்த கேப் அப்படிங்கிறது மார்க்கெட்ல வந்து கிரியேட் ஆகும். எஸ்பெஷலி இந்த நிஃப்டி 50 அண்ட் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற சில ஸ்டாக்ஸோட சார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் இல்லாம இருக்கிறது தான் ரேர். ஓகேங்களா, கேப் கிரியேட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். இப்போ என்னன்னா இந்த கேப் ஆக்சுவலி எப்படி கிரியேட் ஆகுது, இதை எப்படி நான் வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷனா ரீட் பண்றது. இப்போ நான் ஒரு சார்ட்டை ரீட் பண்றேன், அதாவது ஒரு சார்ட்டை நான் ஸ்டடி பண்றேன் அப்படின்னா, ஸோ இப்போ இங்க இருந்து பாருங்க அங்கங்க ஏதோ தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் எப்படி நான் கனெக்ட் பண்ணி ஸ்டடி பண்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கேப் ஆக்சுவலி எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டா கிரியேட் ஆகியிருக்க கேப்பை பாருங்க. அதாவது மார்க்கெட் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப 18th ஏப்ரல் 2024 ஓகேங்களா. லாஸ்டா மார்க்கெட் வந்து கரெக்டா இந்த பிரைஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. 22.45 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 0.75ல க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஓபன் ஆகுறப்ப இங்க ஓபன் ஆகிருக்கு 21,839.95. ஸோ இங்க இருந்த பிரைஸ் அடுத்த நாள் இங்க ஓபன் ஆகுதுன்னா ஸோ அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலி அந்த இடத்துல பிரைஸ் என்ன ஆகிருக்குன்னா குறைஞ்சிருக்கு. இப்படிதான் ஆக்சுவலி அதை நம்ம ரீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கேப் அப் கேப் டவுன் இந்த விஷயங்கள்லாம் தெரியும், அதை பத்திலாம் பின்னாடி நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க ஆக்சுவலி என்ன ஆகிருக்குன்னா, இப்போ ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷன்ல மார்க்கெட் லாஸ்டா ட்ரேட் ஆகுறப்ப ஆஃபர் பண்ண பிரைஸ், ஓகே லாஸ்டா வந்து பை அண்ட் செல் ஆன பிரைஸ், டிரான்சாக்ஷன் நடந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது. ஸோ நிஃப்டி 50ல ஆக்சுவலி ட்ரேட் நடக்காது. ஸோ அதோட வேல்யூ ஓகேங்களா ஸ்டாக்ஸை பொறுத்து டிட்டர்மைன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஓகேங்களா. ஸோ அதுல லாஸ்டா இருந்தது அது. இப்போ அடுத்த நாள் காலையில ஓபன் ஆகுறப்ப மோர் பையர் அண்ட் செல்லர் என்ன பிரைஸுக்கு வில்லிங்கா இருக்காங்க, ஓகேங்களா தயாரா இருக்காங்க மார்க்கெட்ல பை அண்ட் செல் பண்றதுக்கு அப்படின்னு பாக்குறப்ப, சோ இதை வந்து பிரைசிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் அதாவது இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கூட ஆக்சுவலி எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம அதை டீடைல்டா புரிஞ்சுக்கிட்டாதான் தெரியும். நான் இந்த இடத்துல சிம்பிளா சொல்றேன். ஓகேங்களா, மறுநாள் இப்ப மார்க்கெட் ஓபன் ஆகுறப்ப மோர் பை அண்ட் செல் ஆர்டர் எந்த ரேட்டுக்கு ஓகேங்களா எந்த வேல்யூக்கு இருக்கு அப்படிங்கறத பார்ப்பாங்க, ஸ்டாக்ஸுக்கு பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த டாப் 50 ஸ்டாக்ஸோட வேல்யூவை பொறுத்து தான் இந்த இண்டெக்ஸ் ஆக்சுவலி கால்குலேட் ஆகுது. அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். ஓகே, அதெல்லாம் வச்சு அந்த எல்லா ஸ்டாக்ஸோட ஓப்பனிங் பிரைஸை பொறுத்து இந்த இண்டெக்ஸோட வேல்யூவை வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. அதுல ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்க இருந்த வேல்யூ நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிறப்போ ஒரு கம்மியான வேல்யூல ஓப்பன் ஆகி ஸோ அதுக்கப்புறம் அப்சைட் மூவ் ஆகிருச்சு.
ஓகேங்களா? சோ இதுவும் ஆக்சுவலி ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் தான். பட் அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் சார்ட்ட பார்க்கலாம். சோ நான் வந்து TCS செலக்ட் பண்ணியிருக்கேன். சோ இங்க கூட பாருங்க மார்க்கெட்ல அந்த பிரைஸ்ல எவ்வளவு கேப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. சோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சுவலி ஒரு 15 மினிட்ஸோட சார்ட். நெக்ஸ்ட் நம்ம ரிலையன்ஸோட சார்ட் எடுத்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா சார்ட்லயுமே ஓகேங்களா? சோ நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த இடத்துல பாருங்க கேப் இருக்கு. ஓகேங்களா? மொத நாள் இங்க முடிஞ்சிருக்கு பிரைஸ். இங்க க்ளோஸ் ஆகிருக்கு அப்ராக்ஸா 29, 22 சம்திங்ல. சோ நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆன பிரைஸ் வந்து 29, 12. சோ இந்த மாதிரியான கேப்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஒரு நாள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்ப இங்க பாருங்க ரொம்ப குட்டியான கேப் தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா இங்க க்ளோசிங் பிரைஸ் அடுத்த ஓப்பனிங் பிரைஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரி சார்ட்ல கமாடிட்டீஸ்ல கூட ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. சோ இப்போ வந்து நான் யூரோ யூஎஸ்டிங்கிற கரன்சி பேரோட சார்ட்ட காட்டுறேன். ஓகேங்களா? சோ இது வந்து கொஞ்சம் இதுல கேப்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஓகேயா? சோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லா 24 ஹவர்ஸ் மார்க்கெட் இருக்கிறதுனால கேப்ங்கிறது ரேர். இங்க இருக்கு பாருங்க ஒரு கேப். இங்க எப்படி கேப் கிரியேட் ஆகுதுன்னா, ஆக்சுவலி ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். நமக்கு வந்து சாட்டர்டே விடிய காலையில க்ளோஸ் ஆகும். மண்டே காலையில ஸ்டார்ட் ஆகுறப்ப அந்த கேப் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த சார்ட்ட பொறுத்தவரைக்கும் கேப் அதுல தான் கிரியேட் ஆகும். சோ பிடிசி இப்போ பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஈவன் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே கூட உங்களுக்கு வந்து கேப்ஸ் கிரியேட் ஆக சான்ஸ் இருக்கு. அதாவது அந்த கேப் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் மார்க்கெட்ல கிரியேட் ஆகலாம். ஏன்னா இது வந்து 24/7 எப்பவுமே ஓப்பன்லயே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இது வந்து கரெக்ட்டா காலையில லாஸ்ட் ஃப்ரைடே அதாவது இந்த வீடியோ நான் ஷூட் எடுத்துட்டு இருக்கப்ப, அந்த 15 நிமிஷத்திலேயே கேப் இருக்கு. ஓகேங்களா? சோ கேப்ஸ் அப்படிங்கிறது நார்மல் பிரைஸ் ஆக்ஷன் தான். பட் அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டடி பண்ண கத்துக்கணும். அப்பதான் நம்மளால பிரைஸ் டேட்டாவ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மார்க்கெட்ல ஆக்சுவலி 2 விதமான கேப்ஸ் நடக்கும். ஒன்னு வந்து கேப் அப், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன். இது ஆக்சுவலி எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப் அப் பார்க்கலாம். கேப் அப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் அந்த இடத்துல ஆக்சுவலி இன்கிரீஸ் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ப்ரீவியஸ் டைம் பீரியடோட க்ளோசிங் பிரைஸ். சோ இது ஒரு புல்லிஷ் கேண்டில். சோ அதோட க்ளோசிங் பிரைஸ் இங்க இருக்கும். சரிங்களா? சோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் நிஃப்டி 50 சார்ட்ட வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க க்ளோஸ் ஆன வேல்யூ நெக்ஸ்ட் கேண்டில்ல ஓப்பன் ஆகுறப்ப அதை விட ஜாஸ்தியான பிரைஸுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸை விட நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல இங்க இருந்த அசட்டோட வேல்யூ இது வரைக்கும் ஆக்சுவலி இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. பட் என்ன ஒண்ணு அந்த இன் பிட்வீன் கேப்ல ட்ரேட் எதுவும் நடக்கல. ஓகே, எந்த ட்ரேடும் நடக்காம டைரக்டா பிரைஸ் வந்து இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகிருக்கு. ஓகே, சோ இத கேப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம கேப் டவுன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க ப்ரீவியஸ் டைம் பீரியட்ல பிரைஸ் ஆக்சுவலி இந்த வேல்யூல க்ளோஸ் ஆகிருக்கு. சோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம்ல அதாவது நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓபன் ஆகுறப்ப சோ அதை விட கம்மியான வேல்யூக்கு ஆக்சுவலி ஓபன் ஆகிருக்கு. ஓகே, சோ இத தான் ஆக்சுவலி கேப் டவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீவியஸ் க்ளோசிங் பிரைஸுக்கு கீழ ஓகேங்களா, அதை விட கம்மியான ஒரு பிரைஸுக்கு நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம்ல கேண்டில் ஓபன் ஆகுது அப்படின்னா அதை தான் கேப் டவுன் ஓபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா பிரைஸ் ஆக்சுவலி டிக்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஓகே, சோ பிரைஸோட டேட்டாவை நம்ம ஸ்டடி பண்றப்ப இந்த கேப்ஸையும் ஆக்சுவலி ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த கேப்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்? சோ இதை ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்னேன். கேப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளால பிரைஸ் டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா இன் டீடைல்டா ஸ்டடி பண்ண முடியும். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ற அசட் எல்லாத்தோட பிரைஸ் சார்ட்ஸும் கண்டினியூஸா இருக்காது. சோ கண்டினியூஸ் பிரைஸ் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உண்மையாலே ட்ரேட் பண்றப்ப அந்த சார்ட்டை ஸ்டடி பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். பட் ஆனா எல்லா அசட்ஸ்க்கும் அப்படி இருக்காது. சோ அதனால இந்த கேப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா அது அங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா ஓகே ஒரு கேப் இருந்தா எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுவோம், எப்படி அனாலிசிஸ் பண்ணுவோம், கேப் இல்லைன்னா எப்படி அனாலிசிஸ் பண்ணுவோம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பண்ணுவோம். அதுக்கு நம்ம இந்த கேப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட்ல இந்த கேப்ஸ் ஆக்சுவலி எப்படி நம்ம ஸ்டடி பண்றது, இந்த கேப்ஸ் ஆக்சுவலி எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் டிசிஎஸ் ஓட சார்ட்டை எடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல இந்த சார்ட்டை பாருங்க. இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டா கிரியேட் ஆகியிருக்கிற பிரைஸ் டேட்டா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கேன். ஓவராலா பாக்குறதுக்கு பிரைஸ்ல என்ன நடக்கிற மாதிரி தோணுது? அதாவது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இல்ல அந்த டிசிஷன் எடுக்க முடியாத மாதிரி இருக்கா? சோ சிம்பிளான ஆன்சர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா பாக்குறப்ப டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இடையில அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப்ஸ் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் டிக்ரீஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு கன்சாலிடேஷனை கிரியேட் பண்ணுச்சு, அகைன் டிக்ரீஸ் ஆகி இப்ப அகைன் ஒரு கன்சாலிடேஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கு. பட் என்னதான் கன்சாலிடேஷன்ல இருந்தாலும் பிரைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து டிக்ரீஸ் ஆகிறது கிளியரா தெரியுது. சோ இதுக்கு இடையிலே பாருங்க இந்த இடத்துல கேப் டவுன் ஆகிருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப் அப் கிரியேட் ஆகிருக்கு, மறுபடியும் இங்க வந்து ஒரு கேப் டவுன். சோ இது எல்லாத்தையுமே கண்டினியூஸ் டேட்டாவா நம்ம ஸ்டடி பண்ண கத்துக்கணும். எஸ்பெஷலி இப்ப நீங்க மார்க்கெட்ல அந்த ஸ்விங் பாயிண்ட் மார்க் பண்றப்ப கூட இந்த கேப்ஸையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டை ஸ்டடி பண்றது ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் இந்த டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ரஃபா அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் தான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற பீக் பாயிண்ட், ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இத தான் நம்ம அந்த ஸ்விங் ஹை அப்படின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் நமக்கு தேவை ஒரு ஸ்விங் லோ. ஓகே, ஒரு கரெக்ட்டான ஒரு ஸ்விங் லோ. இங்க ஒரு ஸ்விங் லோ இருக்கு. பட் ஆனா நெக்ஸ்ட் நமக்கு அங்க ஒரு ஸ்விங் ஹை இல்ல. ஸோ ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஒரு லோ இருக்குன்னா நெக்ஸ்ட் அங்க ஒரு ஹைய கனெக்ட் பண்ணா தான் அது கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒரு ஹை இருக்கணும். ஸோ அந்த வகையில பார்த்தா இங்க லோ இருக்கு. பட் ஹை இல்ல. ஸோ அதனால நான் டைரக்ட்டா என்ன பண்றேன், இந்த இடத்துல கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா அதுவரைக்கும் வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு ஓவராலா. ஸோ நான் ரஃபா இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்விங் ஹைய நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நான் ஒரு ஸ்விங் லோவ கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த லோ பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த கேப் ஃபில் ஆகிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கேப் டவுன சேர்த்து ஓவராலா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து பிரைஸ் வந்து டோட்டலா டிக்ரீஸ் ஆகி நெக்ஸ்ட் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்ட கிரியேட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் இது. நெக்ஸ்ட் மார்க்கெட்ல இருக்கிற லோயஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து இந்த இடத்துல ஒரு குட்டி ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. அகைன் ஒரு குட்டி ஒரு ஸ்விங் லோ. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட்ல இங்க எங்கேயும் ஸ்விங் ஹை இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஹையா இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லோ. ஸோ அடுத்த ஹை பாயிண்ட்டை நான் இங்க மார்க் பண்றேன். ஸோ இதுக்கு இடையில வந்து நிறைய ஹைஸ் இருக்கு. அடுத்து இங்க ஒரு லோ. அடுத்தது இந்த பாயிண்ட்டை நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த கேண்டில் ஒரு கேண்டில் தான் இருக்கு. ஸோ ஓவராலா நம்ம இங்க மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த லோவ மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி அது லோ கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஹையும் இல்ல. ஸோ அத நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலா பிரைஸ் வந்து இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுறது கிளியரா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு ஹை. ஸோ அப்படியே நம்ம கன்டின்யூ பண்ணி டிராப் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைஸ் இங்க இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இதுதான் மார்க்கெட்ல நடக்கிற பிரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? இப்ப என்னதான் சார்ட்ல இந்த கேப்ஸ் இருந்தாலுமே, நம்மளால இப்ப பிரைஸ ஈஸியா டீடைல்டா ஸ்டடி பண்ண முடியுது. ஸோ எப்படியெல்லாம் இந்த பிரைஸ் ஆக்சுவலி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதுல இன்னும் நம்ம வந்து ஸ்டடி பண்றதுக்கு நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத பத்தி பின்னாடி நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த டேட்டா எப்படி, அதாவது இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த சார்ட்ல இந்த கேப் இருந்தாலும், ஸோ இப்படி நம்ம வரையறதுனால, இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுனால இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஓவராலா எப்படி நடக்குது. ஸோ அந்த கன்சாலிடேஷன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்மளால ஈஸியா டிசைட் பண்ணிட முடியும் இந்த கேப்ஸ ஸ்டடி பண்றதன் மூலியமா. செகண்ட் டாபிக் மார்க்கெட் ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட்ல பிரைஸ பொறுத்தவரைக்கும் ஒண்ணு அது இன்கிரீஸ் ஆகும், இல்ல அது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு. பட் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்விங் பாயிண்ட் கான்செப்ட்லயே பார்த்திருக்கோம். பிரைஸ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், திரும்ப இன்கிரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அப்படி நம்ம மார்க்கெட்ட பார்க்கிறப்ப சோ பிரைஸோட பிஹேவியர் கன்டினியூஸா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னா ஓவராலா பார்க்கிறப்ப மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதாவது அந்த அசெட்டோட வேல்யூ ஓவராலா இன்கிரீஸ் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆகுதா இல்ல ரெண்டுமே நடக்காம ஒரு மாதிரி கன்சாலிடேஷன்லயோ இல்ல ஒரு சைட்வேஸ்லயோ இல்ல வந்து ஒரு டிசைட் பண்ண முடியாத மாதிரி ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுதா அப்படிங்கறத டிசைட் பண்றதா இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. ஆக்சுவலி மொத்தம் 3 விதமான மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கு. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ். இந்த சைட்வேஸ்க்கு ஏகப்பட்ட நேம் இருக்கு. இத நியூட்ரல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கன்சாலிடேஷன்னு சொல்லுவாங்க. சில ரேஞ்ச் பவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே காமனா ஒரு விஷயத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. அததான் சைட்வேஸ் அப்படின்னு நம்ம காமனா சொல்லுவோம். மார்க்கெட் இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த அசெட்டோட வேல்யூ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல மோர் பையர்ஸ் வந்து தொடர்ந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க செல்லர்ஸை விட. சோ தட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் அசெட்டோட வேல்யூ என்னதான் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி திரும்ப இன்க்ரீஸ் ஆனாலும் ஓவராலா பாக்குறப்ப தொடர்ந்து பிரைஸா ஹையரா மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஸ்விங் பாயிண்ட்ல கூட அடுத்தடுத்து ஹையர் ஹை அப்படின்னு ப்ரீவியஸ் ஹைய தாண்டி பிரைஸா மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. ஒரு அப் ட்ரெண்ட் கண்டிஷன் பார்க்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்ட் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். சோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் HDFC பேங்கோட சார்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல எடுத்திருக்கேன். சோ இப்போதைக்கு பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லோவும் கிரியேட் ஆன மாதிரி தெரியல. ஒரு ஹை பாயிண்ட்ல இருந்து ஃபால் ஆகி ஜஸ்ட் இப்பதான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது. சோ அதனால நான் மார்க்கெட்டோட ஸ்விங் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்றேன். சோ இந்த இடத்துல ஒரு ஹை பாயிண்ட், அடுத்தது இங்கே ஒரு லோ. சோ இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கறத ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த கண்டிஷன்ஸோட ஒரு தடவை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் நான் கனெக்ட் பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத. அதாவது ஏன் அந்த பாயிண்ட்ஸை நான் கனெக்ட் பண்றேன் அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருந்த ஹை பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப நாளா மார்க்கெட் வந்து இந்த லெவல தாண்ட முடியாம இருந்தது. ஓகேங்களா? சோ இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி மார்க்கெட்ல ஆக்ட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த ஏரியாவை நம்ம ஒரு சப்போர்ட்டா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாவே ஓகேங்களா? சோ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே பல நாட்களா இந்த ரேஞ்ச்குள்ளேயே இருந்து
இந்த ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹையர் ஹைய கிரியேட் பண்ணிருக்கு. அகைன் இந்த பிரேக் பண்றது அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல பாருங்க பிரைஸ வந்து இப்போ ஹையரா புஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ முதல்ல இந்த லெவல தாண்டி பையர்ஸால மூவ் பண்ண முடியாமலே இருந்தது. ஓகே ஆஸ் யூசுவல் செல்லர்ஸும் அதேதான். சோ அவங்களாலயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ ரொம்பலாம் கீழ டிக்ரீஸ் பண்ண முடியல. சோ இததான் ஆக்சுவலி நியூட்ரல் கண்டிஷன்னு சொல்லுவோம். அகைன் இத பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல தாண்டி க்ளோஸ் ஆச்சு. ஓகே. சோ அப்ப அடுத்த நாளே ஒரு பெரிய கேப் அப்ல அகைன் மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஒரு நியூ அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. சோ நம்ம எப்படி இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ட ஐடென்டிஃபை பண்றது? எப்படி இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்ல ரீசென்ட்டா கிரியேட் ஆகியிருக்கிற ஸ்விங் பாயிண்ட்ல ஒரு ஹையர் ஹை பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க லாஸ்ட்டா இந்த ஹை தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த லோ. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கூட நம்ம இப்ப வரைஞ்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ இதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் கிடையாது. சோ மார்க்கெட் வந்து இப்ப ட்ரெண்டிங் கண்டிஷன்ல இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சப்போர்ட் ஜோன இந்த இடத்துல வரைஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு கீ லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் இங்க இருந்து தான் ஒரு நியூ அப் ட்ரெண்ட கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இங்க இருந்து பிரைஸ வந்து இதுவரைக்கும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இப்போதைக்கு இருக்கிற டெம்பரரியான ஹை இதுதான். அத ஏன் நான் டெம்பரவரி அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒருவேள மார்க்கெட் இந்த அப் ட்ரெண்ட் டைரக்ஷன்லயே கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, ஈஸியா இந்த ஹைய பிரேக் பண்ணி அகைன் மார்க்கெட் ஒரு நியூ ஹையர் ஹைய கிரியேட் பண்ணும். இஃப் இன் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா. சோ அதே மாதிரி அந்த அப் ட்ரெண்ட் மெயின்டெயின் ஆகணும்னா, இந்த லோ பிரேக் ஆகாம இருக்கணும். ஏன்? ஏன்னா இங்க இருந்து தான் ஆக்சுவலி மார்க்கெட் அந்த அப் ட்ரெண்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல நமக்கு ஸ்விங் ஹை பிரேக் ஆகலாம். அதாவது ஒரு ஸ்விங் ஹைய தாண்டி பிரைஸ கொண்டு போலாம். ஓகேங்களா? சோ அததான் ஆக்சுவலி நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படிதான் ஆக்சுவலி இந்த அப் ட்ரெண்டே கிரியேட் ஆச்சு. ஏன்னா இந்த ஹை ஓகே இவ்ளோ ஹைஸோட கம்பேர் பண்ணணும்னு இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன் இருந்ததுனால ஆக்சுவலி நம்ம மொத்தமா கம்பேர் பண்ணோம். பட் இந்த ஹைய பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சோ இப்ப இந்த இடத்துல இருக்கிறது ஒரு அப் ட்ரெண்ட் கண்டிஷன். சோ அகைன் ஒரு தடவ ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ரீசென்ட்டா கிரியேட் ஆகியிருக்க ஒரு ஸ்விங் பாயிண்ட்ல ஒரு ஹையர் ஹை பாயிண்ட் இருக்கு அப்படினாலே ஈஸியா அந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே மார்க்கெட்ல வந்து இப்போ ஒரு நியூ அப் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லயே இருக்கணும் அப்படின்னா அங்க ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகி அகைன் அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. பட் ஒரு லோ பாயிண்ட் கிரியேட் ஆகல. ஒருவேள இந்த புல்லிஷ் கேண்டில பாருங்க. இந்த ஒரு பிரஷர் கேண்டில பாருங்க. அந்த லோக்கு மேல இந்த கேண்டிலோட லோ இருந்திருந்துச்சு அப்படின்னா, சோ இந்த புல்லிஷ் கேண்டிலோட லோ வந்து இந்த லோவ தாண்டி கீழ வரைக்கும் மூவ் ஆகியிருக்கு. அப்படி ஒரு வேளை இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஹையர் லோ கன்ஃபார்ம் ஆகியிருக்கும். இந்த ஸ்விங் லோவையும் இந்த பாயிண்ட்டையும் ஜஸ்ட் இந்த மாரி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் டூல யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? சோ ட்ரெண்ட் லைன் எதுக்காக அப்படின்னா, சோ ஜஸ்ட் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட்லயே கன்டின்யூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு டயகனல் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அத தாண்டி தான் புல்லிஷா மூவ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம ரீசென்ட்டா இருக்கிற இந்த லோவ கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒருவேள மார்க்கெட் இத தாண்டி பிரேக் ஆச்சு அப்படின்னா கூட நமக்கு ட்ரெண்ட் வீக் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா, ஒரு மார்க்கெட் புல்லிஷ் கண்டிஷன்ல இருந்தா பிரைஸ் ஹையரா தான் மூவ் ஆகணும். ஹையரா மூவ் ஆக முடியாம பிரைஸ் வந்து ஸ்டக் ஆகுது. சோ ரொம்பவே வந்து மார்க்கெட்ட வந்து ஹோல்ட் பண்றாங்க ஒரே இடத்துல. பிரைஸ் வந்து சேஞ்சே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து வீக் ஆகுறதுக்கு, இல்ல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. சோ இப்ப இந்த அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா, பிரைஸ் இந்த ஏரியால இருந்து அப்சைட் இன்கிரீஸ் ஆகணும். அதுல இந்த ஹைய தாண்டி பிரைஸ் ஆக்சுவலி அப்சைட் மூவ் ஆகணும். சோ அப்படி ஆச்சு அப்படின்னா இந்த அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சோ ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல ஓவராலா பார்க்கறப்போ ஒரு அசெட்டோட வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு ஒரு பியரிஷ் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு செல்லர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருப்பாங்க வென் கம்பேர் டு பையர்ஸ். ஓகே சோ ஓவரால் சென்டிமெண்ட் வந்து அதாவது சப்ளை ஜாஸ்தியா இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஈவன் தோ வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் மார்க்கெட்ல தொடர்ந்து வந்து ஒரு லோயர் லோ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சோ லோயர் லோ கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பிரைஸ தொடர்ந்து வந்து டவுன் சைட் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டிஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் நிஃப்டி 50 யோட 1 ஹவர் சார்ட்ட எடுத்திருக்கேன். சோ இந்த ஏரியால இருந்து நம்ம ஸ்விங் பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒரு லோ பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு ஹை பாயிண்ட் இது. சோ நெக்ஸ்ட் மார்க்கெட்ல இங்க எங்கேயுமே லோ இருக்கிற மாதிரி தெரியல. இங்க ஒரு லோ இருக்கு. பட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஹை இருக்கணும். பட் இங்கேயும் ஒரு லோ இருக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கான்னா, இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். பட் லெஃப்ட் சைடு ஒரு கேண்டில் தான் இருக்கு. சோ பட் ஆக்சுவலி மேனுவலா நம்ம டிரா பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பிரைஸ் ஸ்விங்கா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தப்பும் இல்ல. சோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இங்க தான் வந்து ஒரு லோ இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ரூல்ஸ் படி இங்க நெக்ஸ்ட் ஒரு ஹை, அதுக்கப்புறம் ஒரு லோ இருக்கு.
அகைன் நான் சொல்றேன், இது இப்படி வரைஞ்சாதான் கரெக்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. ஓகேங்களா? சோ இப்ப இதே ஸ்ட்ரக்சர நான் கொஞ்சம் டிஃபரெண்டா இப்ப டிரா பண்றேன் பாருங்க. சோ இதுல என்னன்னா ரொம்ப அக்யூரேட்டா, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல. நமக்கு தேவை மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது மார்க்கெட்ல இப்போ ஓவராலா என்ன நடந்துகிட்டு இருக்கு? சோ பிரைஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல எப்படி மூவ் பண்றாங்க? அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இங்க நம்மளோட வேலையே. சோ இப்ப இதே இடத்துல ஸ்ட்ரக்சர இந்த மாதிரியும் நம்மளால டிரா பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச மாதிரியே எடுத்துக்கிறேன். சோ தட் நமக்கு வந்து அது ஸ்டடி பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இப்ப இதுல பாருங்க ப்ரீவியஸா இருந்த ஒரு லோவ சோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல தொடர்ந்து ஹையர் ஹைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டு இருந்தது. சோ அங்க இருந்து நான் முன்னாடி சொன்னேன் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா நியூ ஹைஸ் கிரியேட் ஆகணும். பட் மார்க்கெட்ல என்ன ஆச்சுன்னா ப்ரீவியஸ் ஹை கிட்ட வரப்ப மார்க்கெட்ல அகைன் ஒரு ஹை கிரியேட் ஆச்சு. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல ஒரு ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சோ ப்ரீவியஸா இருந்த இந்த லோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் அவுட் ஆச்சு. ஓகே. சோ அது பிரேக் அவுட் ஆன உடனே பிரேக் அவுட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஆன உடனே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே மார்க்கெட்டோட சென்டிமென்ட் சேஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரைஸ டவுன் சைட் புஷ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அகைன் மார்க்கெட்ல ஒரு நியூ லோயர் லோ. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் அப் சைடு இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு லோயர் ஹை. அகைன் மார்க்கெட்ல ஒரு லோயர் லோ. சோ ஃபர்ஸ்ட் எப்ப பிரைஸ் இந்த இடத்த கிராஸ் பண்ணுச்சோ, ஓகேங்களா? எப்போ இந்த லோவ பிரேக் பண்ணுச்சோ அப்பவே அந்த டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருச்சு. சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து கன்டின்யூ ஆகிருக்கு. ஸ்டில் இப்ப வரைக்குமே மார்க்கெட் அந்த டவுன் ட்ரெண்ட்லயே தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே. சோ நம்ம ட்ரெண்ட் லைன எடுத்து இந்த ஹையையும், இந்த ஹையையும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2 ஹையுமே வந்து பிரேக் ஆகல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நமக்கு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல லோஸ் எல்லாமே பிரேக் ஆகும். ஓகேங்களா? லோ வந்து ஈஸியா பிரேக் ஆகி நியூ லோயர் லோஸ் ஃபார்ம் ஆகும். பட் ஹை வந்து அவ்வளவு சீக்கிரம் பிரேக் ஆகாது. சோ அதுல இருக்கிற ரீசென்ட்டா இருக்கிற 2 ஹைய நான் ட்ரெண்ட் லைன் டூல்ல மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் லைன் இப்படி வருது? அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஓகேங்களா? சோ நான் என்ன பண்ணேன்னா, ட்ரெண்ட் லைன் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சுவலி நான் மேக்னெட் டூல் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எக்ஸாக்ட்டா அந்த கேண்டில் பக்கத்துல கொண்டு போனாலே அதுவே ஆட்டோ பிளேஸ் ஆகிக்கும். ஓகே. சோ இப்ப 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா லைன் வரதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அதோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி எக்ஸ்டெண்ட் லெஃப்ட் இல்ல ரைட் அப்படிங்கிற லைன் இருக்கும். சோ நான் ரைட் சைட் குடுத்திருக்கேன். ஏன்னா நான் லெஃப்ட் டூ ரைட் வரையறதுனால எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்டெண்ட் ஆனா போதும். சோ நீங்க லெஃப்ட் சைடு வரையறீங்கன்னா, லெஃப்ட் சைடு குடுத்தீங்கன்னா, இங்க பாருங்க லெஃப்ட் சைடு லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே. ஜஸ்ட் சிம்பிளான செட்டிங்ஸ் தான். சோ ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ ட்ரேடிங் வியூல இந்த மாரி ஏகப்பட்ட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சோ இப்ப இதுல நமக்கு கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு நியூ லோயர் லோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அதோட ரிட்ரேஸ்மென்ட் நடந்துகிட்டு இருக்கு. அகைன் இந்த இடத்துல நம்ம ஃபிபனாக்கி 2ல எடுத்து இந்த ரிட்ரேஸ்மென்ட்ட மெஷர் பண்ணலாம். சோ ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிப் எக்ஸ்டென்ஷன வச்சு எவ்வளவு தூரம் இந்த ட்ரெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்குன்னு மெஷர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போற எல்லா டூல்ஸயுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன்ல டைம் இருக்கிறப்போ. ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலி நம்ம அடுத்தடுத்து இதுல நம்ம என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதுல எப்படி ட்ரேட் பண்றது, எப்படி வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன டிசைட் பண்றது, எப்படி என்ட்ரீஸ் சூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண போறோம். சோ இப்ப அகைன் பேக் டு டாபிக். இப்ப பாருங்க இப்பயும் மார்க்கெட் வந்து ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்ட்டா மார்க்கெட் இருக்கு. சோ ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம ஜோனா வரையற அளவுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஓகே. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில் ஓகே. ஆக்சுவலி எந்த கேண்டிலோட குளோசிங் பிரைஸும் நீங்க குளோஸா பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கேண்டிலோட குளோசிங் பிரைஸ் கூட இந்த ட்ரெண்ட் லைன தாண்டல. ஓகேங்களா? சோ இது ஆக்சுவலி ஓப்பனிங் பிரைஸ் தான். ஓகேங்களா? பட் அதெல்லாம் ஆக்சுவலி கவுண்ட்ல எடுத்துக்க முடியாது. விஷயம் என்னன்னா, இப்ப அகைன் மார்க்கெட் இந்த டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்லி அது இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலாம். ஓகேங்களா? இல்ல இந்த லைன தாண்டிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நடக்கும்னா ஆக்சுவலி அதுக்கு இந்த பாயிண்ட் பிரேக் ஆகணும். ஏன்னா இங்க இருந்து தான் மார்க்கெட் வந்து அந்த டவுன் ட்ரெண்ட ஆக்சுவலி கிரியேட் பண்ணிருக்கு. சோ நமக்கு இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் பிரேக் ஆகுறது தான் நம்ம வேலிடான ஒரு என்ன கன்ஃபர்மேஷனா எடுத்துப்போம். இப்ப கூட இது டவுன் ட்ரெண்ட்ங்கிறத எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்? ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆச்சு. ஒரு நியூ லோயர் லோ. ஒருவேளை இந்த லோ பிரேக் ஆகல அப்படின்னா இத நம்ம டவுன் ட்ரெண்டா எடுத்திருக்கவே மாட்டோம். அகைன் அதே மாரி தான். இப்ப இது ஒரு அப் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகணும். ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகணும்னா ப்ரீவியஸா இருக்கிற ஒரு ஹைய தாண்டி பிரைஸ வந்து அப் சைட் புஷ் பண்ணணும். ஓகே. இப்ப மார்க்கெட்ல ரீசென்ட்டா இருக்கிற ஹை இதுதான். சோ இப்ப இதுக்கு இடையில ஏதாவது மைனஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா நம்ம ஸ்டடி பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ இப்ப இதே இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன், ஸ்விங் பாயிண்ட் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த டூல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுல நெக்ஸ்ட் என்ன நடக்க சான்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே லைவ் டேட்டா தான். ஓகேங்களா? சோ அப்கமிங் ட்ரேடிங் செட்டப்ஸ்ல நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். கடைசியா நம்ம மார்க்கெட்ல பார்க்க போற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ். சோ இது வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட்டே என்னால அப் ட்ரெண்ட்னும் சொல்ல முடியல, டவுன் ட்ரெண்ட்னும் சொல்ல முடியல. ஒரு கிளியரான டைரக்ஷன்லயே மூவ் ஆகல அப்படின்னா, மார்க்கெட் அந்த இடத்துல சைட்வேஸ்ல இருக்கு. இல்ல கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு நியூட்ரல் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பண்ணலாம். ஒரு சில கன்சாலிடேஷன் கண்டிஷன்ல ஓகேங்களா? பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா,
அப்சைட் டவுன் சைடு அப்ப இந்த ப்ளூ கலர் லைனையும் இந்த ப்ளூ கலர் லைனையும் பாருங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த ப்ளூ கலர் லைன வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ப்ளூ கலர் லைன ஒரு சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சோ இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப பிரைஸ் வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகும். இங்க இருந்து இங்க போகும், திரும்ப இங்க வரும், திரும்ப இங்க போகும். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிக்சர்ஸ் வந்து சோசியல் மீடியால பார்த்திருப்போம். ஓகேங்களா? அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் மார்க்கெட்ல அந்த மாதிரியான பெர்ஃபெக்ட் கன்சாலிடேஷன் கிரியேட் ஆகுறது ரொம்ப ரேர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த நியூட்ரல் கண்டிஷன்ல மார்க்கெட் வந்து கிளியரா இருக்காது அவ்வளவுதான். அதாவது நம்மளால அது அப் ட்ரெண்ட் அப்படிதானும் இல்ல டவுன் ட்ரெண்ட் அப்படிதானும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அப்படி இருக்குனாலே மார்க்கெட் ஒரு நியூட்ரல் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு அதை சிம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். சைட்வேஸ் மார்க்கெட் கண்டிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோல்டோட 1 ஹவர் சார்ட்ட பார்க்கலாம். சோ இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஸ்விங் பாயிண்ட்ஸ் நான் ஜஸ்ட் மார்க் பண்றேன். சோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இங்க ஒரு லோ இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒரு ஹை இந்த இடத்துல தான் இருக்கு. சோ அடுத்த ஒரு லோ, நெக்ஸ்ட் மார்க்கெட்ல இங்க ஒரு ஹை, அதுக்கு முன்னாடி ஒரு லோ அண்ட் நெக்ஸ்ட் மார்க்கெட்ல ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போதைக்கு நான் ரஃபா டிரா பண்ணியிருக்கேன். சோ இப்ப இந்த இடத்துல லாஸ்டா இருக்கிற லோவ பாருங்க. ஓகே. சோ ப்ரீவியஸ் லோவ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ரொம்ப தூரம்லாம் அத தாண்டி பிரைஸ் மூவ் ஆன மாதிரி தெரியல. ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்டா இருக்கிற ஹையும் பாருங்க. இப்ப கரண்ட்டா மார்க்கெட் குளோஸ் ஆகியிருக்கதுமே ப்ரீவியஸ் ஹைக்கு ரொம்ப குளோஸா தான் குளோஸ் ஆகியிருக்கு. ஓகே. சோ இத தான் ஆக்சுவலி நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இப்ப இந்த இடத்துல நான் இந்த ஒரு சப்போர்ட் ஜோன டிரா பண்ணிக்கிறேன். சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க. ஓகே. சோ இந்த பாயிண்ட்ஸ கனெக்ட் பண்ணி நான் ஒரு சப்போர்ட் டிரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸையும் அதே மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, மார்க்கெட்ல இந்த பிரைஸ் வந்து கரெக்ட்டா பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல காட்டுன மாதிரி. சோ இந்த பாட்டம், அடுத்தது டாப், அகைன் பாட்டம், அகைன் டாப் அப்படின்னு இந்த ரேஞ்ச்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ இதுதான் ஆக்சுவலி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கன்சாலிடேஷன். ஓகே. அதுக்காக எல்லா நேரமும் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல கிரியேட் ஆகாது. அதாவது இந்த மார்க்கெட் கண்டிஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸால இந்த லோவ தாண்டியோ, இல்ல இந்த ஹைய தாண்டியோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆக முடியல. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கூட விக் தான் போயிருக்கு. சோ விக்க ஆக்சுவல் பிரைஸ் ஆக்ஷனா நம்ம கன்சிடர் அதாவது ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்டா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா பையர்ஸ் பிரஷரா இருந்திருந்தாங்க அப்படின்னா பிரைஸ் அத தாண்டி குளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களால முடியல. ஓகேங்களா? சோ அதனால தான் ஆக்சுவலி இந்த விக்க விட்டுட்டு நான் டிராப் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல இத ஏன் கன்சாலிடேஷன்னு சொல்றோம்? ஏன்னா பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா ஒண்ணுமே தெரியல. ஓகே. ஓவராலா பார்க்கிறப்ப ஒரு சைடுல ஒரு ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட்ட வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு நியூ அப் ட்ரெண்டோ இல்ல ஒரு நியூ டவுன் ட்ரெண்டோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு இந்த ஹை பிரேக் ஆகணும். இந்த ஹை பிரேக் ஆகி ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல நியூவா ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி மார்க்கெட் இதுக்கு முன்னாடி அதாவது இந்த கன்சாலிடேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ஓகேங்களா? இல்ல மார்க்கெட் வந்து இந்த லோவ பிரேக் பண்ணி ஒரு லோயர் லோ கிரியேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல ஒரு நியூ டவுன் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். சோ இதுக்கப்புறம் மார்க்கெட்ல இந்த ஹை பிரேக் ஆகுமா இல்ல இந்த லோ பிரேக் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்குமே 50-50 சான்ஸ் இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த கண்டிஷனை நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன் அப்படின்னா நியூட்ரல் கண்டிஷன்ல பையரும் சரி செல்லரும் சரி ஈக்குவலா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ 2 பேரும் கிட்டத்தட்ட சரிக்கு சமமான அளவுல இருக்கிறதுனால சோ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட்ட யார் வேணாலும் டேக் ஓவர் பண்ணலாம். சோ அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதாவது பிரைஸ இந்த 2 ஜோன தாண்டி ஏதாவது ஒரு சைடு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்ட யார் கண்ட்ரோல்ல எடுத்திருக்காங்க, என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆகுது, அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளால முடிவு பண்ண முடியும். எதுக்காக நம்ம இந்த மார்க்கெட் ட்ரெண்ட கண்டுபிடிக்கணும்? உண்மைய சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ரேடரா நமக்கு பல வேலைகள் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட கண்டுபிடிக்கிறது தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால ட்ரேடிங் டிசிஷன் எடுக்க முடியும். அதாவது பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, இல்ல வெயிட் பண்ணலாமா? இந்த 3ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா மார்க்கெட் இப்ப என்ன ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரியணும். அண்ட் அத வச்சு தான் அடுத்தடுத்த ட்ரேடிங் டிசிஷன்ஸ நம்மளால எடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த ட்ரெண்டே கன்டின்யூ ஆகுற மாதிரி எனக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு சினாரியோ இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நான் பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இப்போ இத நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, இல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப எனக்கு இந்த ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஈஸியா என்னால டிசைட் பண்ணிற முடியும். மார்க்கெட்டோட ட்ரெண்ட எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலி இதுக்கு நம்ம 2 பிரைமரி டூல்ஸ யூஸ் பண்ண போறோம். அதாவது ப்ரீவியஸ் பார்ட்ஸ்ல நம்ம வந்து ஒரு 6 டூல் பார்த்திருக்கோம். அதுல 2 டூல வந்து நம்ம மெயினா இதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒன்னு ஸ்விங் பாயிண்ட். சோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் ட்ரெண்ட் லைனையும் வச்சு ட்ரெண்ட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ ட்ரெண்ட் லைன் கூட ஒரு அடிஷனல் சப்போர்ட் தான். நம்ம வெறும் ஸ்விங் பாயிண்ட் வச்சே கண்டுபிடிக்கலாம். பட் இருந்தாலும் ட்ரெண்ட் லைனா நம்ம சப்போர்ட்க்கு எடுத்துக்கலாம். அது மட்டும் சப்போர்ட்னா நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட்ட சொல்ல. ஒரு உதவியா எடுத்துக்கலாம்.
ஓகே. ஏன்னா ட்ரெண்ட் லைன் வச்சு இன்னும் அகைன் நம்ம ட்ரேடிங் செட்டப்ஸ் பிளான் பண்றப்ப அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் அத இப்பவே யூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி நான் வந்து ஜோன்ஸயுமே ஆட் பண்ணி காட்டியிருப்பேன். அகைன் நமக்கு ஜோன்ஸ் வந்து ட்ரேடிங் செட்டப்ஸ்க்கு தான் தேவைப்படும். சோ அதுக்கான ஒரு ஹிண்ட்டா நான் இப்பவே அத யூஸ் பண்ணி காட்டிட்டேன். ஓகே. நான் வரைஞ்ச ஜோனுக்கும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கும் ஆக்சுவலி சம்மந்தம் கிடையாது. ஓகே. நான் வரைஞ்ச ஜோன் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் இப்ப ஆக்சுவலி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு? லாஸ்ட்டா இருக்கிற கீ லெவல்ஸ் என்னென்ன? மார்க்கெட் எந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட், இல்ல எந்த லோ பிரேக் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஜோன்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணி காட்டினேன். ஓகேங்களா? சோ இத பத்திலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மார்க்கெட் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான ட்ரேடர்ஸ்க்கு தெரியாத ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் சைக்கிள் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் எப்பவுமே ஒரே ட்ரெண்ட்ல இருக்காது. இப்பவே நம்ம பிரைஸ் சார்ட்ட பார்க்கிறப்ப, இப்ப நான் ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் காட்டியிருப்பேன். ஆனா மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே அப் ட்ரெண்ட்ல இருக்காது. அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு ட்ரெண்ட்ல இருந்திருக்கும். அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகியிருக்கும். ஆக்சுவலி மார்க்கெட்ல இந்த ட்ரெண்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளிக் ஈவென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மார்க்கெட் ஒண்ணு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, ஒண்ணு மார்க்கெட்ல ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். ஆல்ரெடி என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ, அது அப் ட்ரெண்ட்ல இருந்தா அந்த அப் ட்ரெண்டே கன்டின்யூ ஆகும். இல்ல சைட்வேஸ்ல இருந்தா அந்த சைட்வேஸ் கன்டின்யூ ஆகும். இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா அந்த டவுன் ட்ரெண்டே கன்டின்யூ ஆகும். ஓகேங்களா? சோ இத ட்ரெண்ட் கன்டினியூவேஷன்னு சொல்லுவோம். சோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒருவேள மார்க்கெட்ல இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, அது அப் ட்ரெண்ட்ல இருந்து நியூட்ரல் ஆர் சைட்வேஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருந்து டைரக்ட்டா டவுன் ட்ரெண்டா மாறுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ அப் ட்ரெண்ட்ல இருந்து டைரக்ட்டா டவுன் ட்ரெண்டா வந்து கொஞ்சம் ரேரா தான் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப ரேரா இல்லன்னு சொல்ல வரல. கொஞ்சம் ரேரா ஆகும். ஓகேங்களா? நெறைய டைம்ல மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்து நியூட்ரல் ஆகி அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா? பட் சம்டைம்ஸ் டைரக்ட்டாவே ஆகும். அடுத்தது மார்க்கெட் இப்ப ஒருவேள டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட். அகைன் மார்க்கெட் நியூட்ரல் ஆகலாம். இல்ல டைரக்ட்டா அப் ட்ரெண்ட் ஆகலாம். இல்ல மார்க்கெட் ஏற்கனவே நியூட்ரல் கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அதுல இருந்து அப் ட்ரெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. டவுன் ட்ரெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ இப்ப இதுல என்ன ப்ரோ தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி மார்க்கெட்ல எப்ப இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, அது என்ன ட்ரெண்ட்ல இருந்து என்ன ட்ரெண்ட்க்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் ஏன்னா இப்போ ஒரே ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸி நம்மளுக்கு வேல. ஆல்ரெடி என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு தெரியும். சோ அதுக்கேத்த மாரி என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம இப்ப இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுற டைம்ல அத அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நெறைய லாஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அதனால தான் இந்த ட்ரெண்ட் சேஞ்சஸ நம்ம ரெகுலரா செக் பண்ணிட்டே இருக்கணும். மார்க்கெட் வந்து ஏதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருச்சா? இல்ல அதே ட்ரெண்ட்ல தான் மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கணும். ஏன்னா, எவ்வளோ நேரம் மார்க்கெட் ஒரே ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருந்தாலும், அந்த ட்ரெண்ட் எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதனால அத நம்ம கன்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா, என்ன ட்ரெண்ட்ல இருந்து என்ன ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது? அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அத பத்தி எல்லாம் டீட்டெயில்டா நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். டாபிக் 3 இம்பார்ட்டன்ட் ஜார்கன்ஸ். மார்க்கெட்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப நடக்கும். அந்த இடத்துலலாம் நம்ம சில டெர்ம்ஸ யூஸ் பண்ணுவோம். அதாவது சில வார்த்தைகள பயன்படுத்துவோம். அப்டின்னா என்ன அப்டிங்கிறதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியணும். அண்ட் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்டிங்கிறதும் நமக்கு தெரியணும். சோ நம்ம முதல்ல பார்க்க போற வார்த்தை பிரேக் அவுட். மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆர் ஒரு குறிப்பிட்ட ஜோன தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகுறத தான் நம்ம பிரேக் அவுட் அப்டின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட்ல இப்ப வந்து ஏதோ ஒரு சைடு வந்து ஜாஸ்தி பிரஷர் போடுறாங்க. ஒண்ணு பை சைடு இல்ல செல் சைடு வந்து போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா இருந்த கீ லெவல தாண்டியும் பிரைஸ் வந்து மூவ் ஆகும். அது வந்து ப்ரீவியஸ் பிங் பாயிண்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு மேஜரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். ட்ரெண்ட் லைனா இருக்கலாம். என்னன்னா, அத ஆக்சுவலி ஹோல்ட் பண்ணணும் பிரைஸ. பட் அப்படி ஹோல்ட் பண்ணாம ஓகேங்களா, தடுத்து நிறுத்தாம அத தாண்டி போயிரும் பிரைஸ். அப்படி அந்த தாண்டி போறத தான் ஆக்சுவலி நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பிரேக் அவுட் வந்து அப் சைட் டைரக்ஷன்லயும் நடக்கலாம், இல்ல டவுன் சைட் டைரக்ஷன்லயும் நடக்கலாம். பிரேக் அவுட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்காக தான் நான் சார்ட்ட ரீப்ளே பண்ணியிருக்கேன். சோ இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். மார்க்கெட் வந்து ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை இருக்கு. சோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ நான் மார்க் பண்ணி காட்டுறேன். சோ அடுத்தது அகைன் மார்க்கெட்ல இந்த ஹைய தாண்டி பிரைஸ் வந்து அப் சைட் மூவ் ஆகிருக்கு. சோ ஆக்சுவலி இதையுமே நம்ம ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அகைன் ஒரு ஹையர் லோ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. சோ ஏன் இந்த இடத்துல இது அப் ட்ரெண்ட்? ஏன்னா மார்க்கெட்ல ஒரு ஹையர் ஹை. அதாவது ப்ரீவியஸ் ஹைய தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. சோ இதுதான் ஆக்சுவலி ப்ரீவியஸ் ஹை. ஒருவேளை மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ஹை ஆக்சுவலி பிரேக் ஆகிருக்கு. அதாவது இந்த ஹைய தாண்டி பிரைஸ மூவ் பண்ணியிருக்க முடியாது அவங்களால. பட் ஆனா இந்த தடவ அத தாண்டி ஜாஸ்தியாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காவே பிரைஸ புஷ் பண்ணியிருக்காங்க. சோ அதனால தான் அவங்களால ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் இத தான் நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அகைன் இன்னொரு பிரேக் அவுட்க்கு நம்ம வெயிட் பண்ணலாம். சோ அதாவது பிரேக் அவுட் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ பிரேக் அவுட் வந்து 2 டைரக்ஷன்லயும் நடக்கலாம். இப்ப இந்த அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுது அப்படின்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த ஜோன தாண்டி பிரைஸ் வந்து அப் சைடு இன்கிரீஸ் ஆகும்.
ஒருவேளை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னா நமக்கு இந்த லோ வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஸோ இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சு, அதை இந்த லோவை தாண்டி பிரைஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகுது, ஒரு நியூ லோயர் லோ கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத கேண்டில் பை கேண்டில் நம்ம பார்க்கலாம். அடுத்த கேண்டிலே பாருங்க இங்க ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து தாண்டி மூவ் ஆகிருச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம கேப் தியரி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இங்க க்ளோஸ் ஆன பிரைஸ் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும் போதே இங்க ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுலயே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா அப்சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஏதோ ரீசனால அகைன் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ அகைன் அந்த டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க பிரைஸ் வந்து அந்த டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்சைட் பிரைஸ் புஷ் பண்ணது மட்டும் இல்லாம தொடர்ந்து அப்சைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அகைன் மார்க்கெட் வந்து அந்த அப் ட்ரெண்ட் டைரக்ஷன்ல ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்பதான் ஆக்சுவலி நமக்கு ஒரு நியூ ஹையர் ஹை வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல அகைன் கண்டினியூ ஆகுது. அந்த அப் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் இப்போ ஃபால் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு கிளியராவே தெரியுது. செகண்ட் டேர்ம் ஃபேக் அவுட். ஸோ ஃபேக் அவுட் அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட், அதாவது ஒரு பொய்யான பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ் கீ லெவலையோ இல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையோ இல்ல ஒரு ஸ்விங் பாயிண்டையோ தாண்டி ஆக்சுவலி மூவ் ஆகிரும், அப் சைடோ டவுன் சைடோ. பட் அந்த டைரக்ஷன்ல ஃபர்தரா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகாது. அதாவது அந்த இடத்துல நடந்திருக்கிற பிரேக் அவுட் வந்து உண்மைதான். ஆனா ஒரு மார்க்கெட்ல பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட்ல பிரைஸ் வந்து கண்டினியூ ஆகணும். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் கண்டிஷன்ல மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் அப்சைட் பிரைஸ் மூவ் ஆச்சு. ஓகேங்களா, சோ ப்ரீவியஸா இருந்த அந்த ஸ்விங் பாயிண்ட பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சு. இப்போ என்னன்னா பிரைஸ் வந்து ஸ்டில் அப்படியே ஹையரா மூவ் ஆகிட்டே இருக்கணும், அதே ட்ரெண்ட்ல இருக்கணும். ஓகேங்களா, பட் இந்த ஃபேக் அவுட் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹையோ ஒரு நியூ லோவோ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். ஓகே, ரியல் பிரேக் அவுட் மாதிரியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல அந்த டைரக்ஷன்ல பிரைஸ் கண்டினியூ ஆகாம அகைன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிரும். சோ இத தான் நம்ம ஃபேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக் அவுட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நான் அதே பேங்க் நிஃப்டி சார்ட்டை எடுத்துக்கிறேன். சோ அன்னைக்கு டே பிரைஸ் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. சோ இப்போ இருக்கிற கீ லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணலாம். சோ இங்க ஒரு லோ இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒரு ஹை பாயிண்ட் ஆக்சுவலி இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு லோ, அடுத்தது இங்க ஒரு ஹை, அண்ட் அதுக்கப்புறம் இங்க ஒரு லோ இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஹை, சோ ஆன் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி இது இல்ல லோ, அடுத்து இங்க தான் இருக்கு லோ. ஓகேங்களா, சோ இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, சோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹை. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகே, சோ இந்த லோ பிரேக் அவுட் ஆகி ஒரு நியூ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. பட் அந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இப்போ அப்சைட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இப்போதைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்ல இந்த இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்னன்னா மார்க்கெட் இதே ட்ரெண்டோட டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னா, அதாவது ஆகுது அப்படின்னா இந்த ஹைய தாண்டாம அதுக்கு முன்னாடியே பிரைஸ் வந்து அகைன் டவுன் சைட் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நமக்கு இந்த இடத்துல இந்த லெவலை தாண்டி ஒரு பிரேக் அவுட் நடக்கும். ஓகேங்களா, சோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். சோ நெக்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அகைன் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல ஓபன் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன். சோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அகைன் மார்க்கெட் வந்து பாருங்க இந்த கீ லெவல் வரைக்கும் புஷ் பண்ணிட்டாங்க. சோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரல் கண்டிஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. இந்த கேண்டில பார்த்தாலும் தெரியுது. ப்ரீவியஸா ஒரு கீ லெவல் கிட்டத்தட்ட இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். ஏன்னா 2 தடவை மார்க்கெட் அந்த லெவல தாண்ட முடியாம பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அங்க வந்து ஆக்சுவலி ஒரு இன்டிசிஷன் கேண்டில் கிரியேட் ஆகுறதுனால ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு நியூட்ரல் கண்டிஷன் மாதிரியே எடுத்துக்கலாம். ஏன்னா எங்க இருந்து செல்லர்ஸ் பிரைஸ டிக்ரீஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு பையர்ஸும் திரும்ப பிரைஸ வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சோ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகே, அகைன் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. பட் அதுவுமே ஒரு ரிஜெக்ஷன்ல முடியுது. அதாவது ஒரு கீ லெவல்ல இருந்து சோ நார்மலா நடக்கிறதா பிரைஸ் ஃபால் ஆகுற மாதிரி ஆகிட்டு அகைன் மறுபடியும் பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ ரெண்டு சைடும் வந்து மார்க்கெட்ல போராடுறாங்க பிரைஸ் ஒரு டைரக்ஷன்ல புஷ் பண்றதுக்கு ஒரு கீ லெவல் பக்கத்துல. பட் யாருமே வின் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். சோ அதனாலதான் இந்த ரெண்டு கேண்டில்லையுமே நமக்கு பிரஷரே கிடையாது. சோ அகைன் பியரிஷா மூவ் ஆகுது. ஓகே, ஒரு வழியா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு புல்லிஷ் பிரஷர், அப்சைட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இந்த லெவலை தாண்டி இன்னும் மார்க்கெட் மூவ் ஆகல. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அகைன் மார்க்கெட் அந்த டாப்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுற மாதிரி ஒரு சிக்னல். சோ இன்னமுமே கிளியரா இல்லாத மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஓகே, அந்த அப்சைட்ல இருந்து மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகுற மாதிரியே ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுது. சோ நார்மல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ஒரு கன்சாலிடேஷன் போல இருக்கு, மார்க்கெட் வந்து அந்த டாப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பார்ப்போம். சோ அதுக்கேத்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கணும். ஜஸ்ட் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு முடிவும் எடுத்துட முடியாது. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி, ஓகே ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகே, அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பட் அகைன் வந்து ரொம்ப தூரம் ஃபால் ஆகாம
இஃப் இன் கேஸ் இது ஒரு கன்சாலிடேஷனா இருந்துருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லெவலோட மிட் வரைக்கும் ஓகேங்களா, அப்ராக்ஸா சொல்லணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நமக்கு இந்த லெவல் வரைக்குமாவது ஃபால் ஆகியிருக்கணும். ஸோ இது வந்து யூஸ்வலா ஒரு கன்சாலிடேஷன் கண்டிஷன்ல நடக்கிற ஒரு விஷயம். பட் அதை தாண்டி அதுக்கு முன்னாடியே அகைன் மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல மூவ் ஆகுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஸோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பிரேக் அவுட் நடந்துருச்சு. அதாவது மார்க்கெட்ல இப்போ ஒரு நியூ ஹை வந்து ஒரு ஹையர் ஹையா வந்து மார்க்கெட் ஆக்சுவலி கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ மார்க்கெட்ல இப்போ நிறைய பிரைஸ் ஆக்ஷன்ல சேஞ்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அகைன் மார்க்கெட் ஒரு நியூட்ரல் ஆகி அகைன் அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சுவலி வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்து இப்ப அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்ப மார்க்கெட்ல இந்த கீ லெவல் பாத்தீங்கன்னா இந்த லோ மட்டும் தான். ஏன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஹை கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்க இருந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் ஆனா அடுத்த நாள் பாருங்க ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆகி செம்ம பிரஷர்ல இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஏன்னா இங்க க்ளோஸ் ஆன பிரைஸ் அடுத்த நாள் ஓபன் ஆகும்போது இங்க ஓபன் ஆகுதுன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், பிரைஸ் வந்து பயங்கரமா டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஏதோ ரீசனால நல்ல புல்லிஷா மூவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சோ அகைன் இதுவும் ஒரு ஃபேக் அவுட்டா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா இப்ப இது வந்து ஃபேக் அவுட் ஆகிருச்சு. சோ இததான் ஆக்சுவலி ஃபேக் அவுட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த கீ லெவலை தாண்டி ஓகேங்களா, சோ இந்த 3 டைம் மார்க்கெட் அந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்தது. பட் ஆனா ஒரு தடவை பிரேக் அவுட் ஆச்சு, நம்மளும் அப் ட்ரெண்ட் அப்படின்னு நினைச்சு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போதே மார்க்கெட் அகைன் பேக் டு ஜோன். ஓகேங்களா, இந்த லோ பிரேக் ஆகி இருக்க கூடாது. ஆக்சுவலி அதுக்காக தான் இதை நம்ம டிராப் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல எந்த லோவும் பிரேக் ஆகக்கூடாது. பட் ஆனா ஆகிடுச்சு. ஸோ அகைன் இது வந்து ஒரு ஃபேக் அவுட்டா இல்ல அகைன் மார்க்கெட் பியரிஷா மூவ் ஆகுதான்றத செக் பண்ணும். பட் இமீடியட்டா அடுத்த கேண்டில் பாருங்க பியரிஷா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அகைன் அடுத்த கேண்டில் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே டோட்டலா பியரிஷா இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. ஓகே, அகைன் மார்க்கெட்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். பட் இப்போ இதை ஒரு டவுன் ட்ரெண்டா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன், ஏன்னா ப்ரீவியஸா ஏற்கனவே இப்படி ஒரு பெரிய கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேக் அவுட்டுக்கு அப்புறம் ஆக்சுவலி மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல ஃபர்தரா அந்த ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து உண்மையாலேயே பேரிஷா தான் மூவ் ஆக போதா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம். எஸ்பெஷலி இந்த ஃபேக் அவுட் நடக்கிறப்ப. சரி ஓகே ப்ரோ, ஒரு பிரேக் அவுட்டும் நடக்குது, ஒரு ஃபேக் அவுட்டும் நடக்குது. நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ண போற ட்ரேடிங் செட்டப்ஸ்ல மோஸ்ட்லி நமக்கு இந்த ஃபேக் அவுட்னால வந்து பெருசா பாதிப்பு இருக்காது. சுத்தமா பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இப்ப பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா உடனே போயிட்டு என்டர் ஆக போறது இல்ல. அடுத்தது நம்ம ஒரு ட்ரேடிங் செட்டப்க்கு வெயிட் பண்ணணும். ஒரு என்ட்ரி சிக்னல் கிடைக்கணும். சோ அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும் அது உண்மையான பிரேக் அவுட்டா இல்லையா. இப்போ இது பிரேக் அவுட்டா இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த கீ லெவலுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு புல்லிஷ் சைன்ல, அதாவது அகைன் அப் ட்ரெண்ட் டைரக்ஷன்ல அந்த அப்சைடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அகைன் மூவ் ஆகிருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒரு என்ட்ரியும் பார்த்திருப்போம். அது நடக்கலனாலே நமக்கு தெரிஞ்சிடும். சோ மார்க்கெட்ல வேற ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சோ அப்ப அந்த இடத்துல ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஃபேக் அவுட் போல இருக்கு. சோ மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்டில் வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன்ல இல்ல அப்படின்னு. இப்ப அகைன் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. சோ இப்ப இதையுமே நம்ம ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்ணேன். இதுவும் ஃபேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம மல்டிபிள் என்ட்ரிஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸே ஃபேஸ் பண்ணுவோம். காரணம் என்னன்னா இது இமீடியட்டா டிசைட் பண்றது. ஓகே, சோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ரொம்ப நிதானமா பொறுமையா கிளியரா யோசிக்கணும். யோசிச்சு தான் டிசிஷனே எடுக்கணும். தேர்ட் நம்ம பார்க்க போற டேர்ம் ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் புல் பேக். மார்க்கெட் இப்போ ஒரு ஸ்பெசிபிக் ட்ரெண்டோட டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா அது கண்டினியூஸா ஒரேடியா ஏறிடாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா ஒரு லோ பாயிண்ட்ல இருந்து தொடர்ந்து ஒரேடியா பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஃபால் ஆகும். திரும்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா திரும்ப ஃபால் ஆகும். திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லயும் ஒரேடியா பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிறது. கொஞ்சம் டிக்ரீஸ் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப டிக்ரீஸ் ஆகும். திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நல்லா ஸ்ட்ராங்கா மூவ் ஆகும். அப்ப அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறப்ப, அதாவது டவுன் சைட் டிக்ரீஸ் ஆகிறப்ப ரொம்ப ஸ்லோவா ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட் தான் மூவ் ஆகும். ஆக்சுவலி அதை தான் வந்து ஒரு டெம்பரவரி ரிவர்சல் ஆர் டெம்பரவரி பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டெம்பரவரி பிரைஸ் மூவ்மெண்ட் தான் நம்ம ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி அது ஒரு ட்ரெண்டே கிடையாது. ஓகேங்களா, இப்போ நம்ம வேகமா ஓடுறோம். ஓகேங்களா, வேகமா ஓடும் போது என்ன ஆகும்னா ஒரு மூச்சுல ஓடிடுவோம். அதுக்காக தொடர்ந்து நம்மளால ஓடிட்டே இருக்க முடியாது. ஒரு பாயிண்ட்ல நின்னு மூச்சு வாங்குவோம். மூச்சு வாங்கிட்டு திரும்ப மூவ் ஆகுற மாதிரி பிரைஸ்லயுமே அதேதான். எவ்வளவு டிமாண்ட் இருந்தாலும் சரி மார்க்கெட்ல ஒரேடியா வந்து ரொம்ப நேரத்துக்கு பிரைஸ ஒரே டைரக்ஷன்ல மார்க்கெட்டால மூவ் பண்ண முடியாது. அது கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகும். ஏன்னா வந்து ரொம்ப ஹையர் பிரைஸ் போயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ₹100 ஒரு அசெட் இருக்கு. ஓகே, 110, 120, 130, 150, 160, 70 வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கு.
ஆனா 170 ரூபாய்ல இப்ப பிரைஸ் இருக்கிறதுனால 170 ரூபாய்ல வாங்குறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு வாங்குனவங்க செல் பண்றவங்களும் இருப்பாங்க. மார்க்கெட் பியரிஷா மூவ் ஆகும். ஹையர் பிரைஸ்ல செல் பண்ணிக்கலாம்னு நெனச்சவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் உள்ள வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா செல் ஆகும். திரும்ப ஒரு லோ பிரைஸ் ஒரு ரூ. 140 வந்ததுக்கு அப்புறம், அப்பாடா! இப்ப மறுபடியும் ரேட் கம்மியாகிருச்சு. இப்ப மறுபடியும் வாங்கலாம்னு அகைன் பையர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா, திரும்ப அங்க இருந்து பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். சோ இதனால தான் மார்க்கெட்ல இந்த ரிட்ரேஸ்மென்ட் ஆர் புல் பேக் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. சோ இத அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அந்த ஒரு டெம்பரவரி பாஸ் அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல பிரைஸ் கன்டினியூஸா மூவ் ஆகும்போது, ஒரு சின்ன ஒரு பாஸ் பண்ண மாரி ஒரு வீடியோ திடீர்னு பாஸ் பண்ணி போகும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் அப்பப்போ இந்த சின்ன சின்ன டெம்பரரி ரிவர்சல்ஸ் நடக்கும். ஒரு ட்ரெண்டோட டைரக்ஷன்ல மூவ் ஆகுறப்ப. அததான் நம்ம ரிட்ரேஸ்மென்ட் ஆர் புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். சேம் பிரைஸ் சார்ட்ல நம்ம இந்த ரிட்ரேஸ்மென்ட்க்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல இப்பதான் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆக்சுவலி கிரியேட் ஆகியிருக்கு. ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகி. சோ இந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு வேலிடான லோ கிரியேட் ஆகல. ஏன்னா ரைட் சைடு வந்து ஒரு கேண்டில் தான் இருக்கு. 2வது கேண்டிலோட லோ அதுக்கு கீழ கிரியேட் ஆனதுனால இன்னும் ஒரு லோ கிரியேட் ஆகல. சோ மார்க்கெட்ல ஒரு நியூ லோயர் லோ பாயிண்ட் கிரியேட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல அந்த ரிட்ரேஸ்மென்ட் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ மார்க்கெட்ல நெக்ஸ்ட் ஒரு லோயர் லோ நமக்கு கிரியேட் ஆனா ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்து ஆக்சுவலி கிரியேட் ஆகணும். ஓகே இப்ப பாருங்க மார்க்கெட்ல ஒரு நியூ லோ பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடு 2 கேண்டில் லெஃப்ட் சைடு 2 கேண்டில், ரைட் சைடு 2 கேண்டில் இருக்கு. இந்த லோக்கு மேல தான் மத்த 4 கேண்டிலோட லோவும் இருக்கு. சோ இது ஆக்சுவலி ஒரு லோ பாயிண்ட். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹை பாயிண்ட் இது. சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற லோ பாயிண்ட் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க ஹை பாயிண்ட். இப்ப மார்க்கெட்ல பாருங்க ஆக்சுவலி ஒரு லோயர் லோ கிரியேட் ஆகியிருக்கு. ஆக்சுவலி மார்க்கெட்ல இந்த பாயிண்ட்ல இருந்து ஓகேங்களா? சோ இதுவரைக்கும் அப் ட்ரெண்டா இருந்த மார்க்கெட் நம்ம கூட ட்ரெண்ட் சேஞ்சஸ்ல சில தடவ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்து டைரக்ட்டா டவுன் ட்ரெண்டா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல அதான் நடந்திருக்கு. ஏன்னா இந்த ஹையர் ஹை கிரியேட் ஆனப்ப நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா இம்மீடியேட்டா பாருங்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகிருச்சு. சோ இப்ப இதுதான் கீ லெவல். சோ இந்த ஹைய வந்து ஒரு ஜோனா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நம்மளோட சோ கால்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேபி அது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம். பிரைஸ் வந்து அது வரைக்கும் மூவ் ஆச்சு அப்படின்னா, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணலாம். சோ இப்போதைக்கு இருக்கிற ஒரு டெம்பரரி சப்போர்ட் மாதிரி இந்த கீ லெவல நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ ஒரு லோயர் லோ கிரியேட் பண்ணிருச்சு. ஓகே மார்க்கெட்டோட சென்டிமென்ட் இப்ப பியரிஷா இருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. பட் மார்க்கெட்ல நெக்ஸ்ட் பாருங்க பிரைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு. இப்போதைக்கு சின்ன சின்ன ஒரு இன்டிசிஷனா மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்பவே மார்க்கெட் ஆக்சுவலி அந்த ரிட்ரேஸ்மென்ட்ல தான் இருக்கு. சோ இந்த கேண்டில் பாருங்க ஒரு புல்லிஷ் பிரஷர். ஓகேங்களா? சோ இப்படி இந்த புல்லிஷ் பிரஷர் கேண்டில் கிரியேட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப வந்து லோ பிரைஸ்க்கு புஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ என்னதான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல ஒருவேளை இருந்தாலும், ஓகே ஒருவேளை இருக்கலாம், இல்லாமலும் போலாம். ஒருவேளை இருந்தா கூட அகைன் இன்னும் டவுன் சைட் டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னா, இன்னும் மோர் செல்லர் மார்க்கெட்குள்ள வரணும். அந்த மோர் செல்லர்ஸ் இங்க வரமாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பிரைஸ் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஓகே இன்னும் கொஞ்சம் ஹையர் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் அகைன் வந்து செல் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. சோ இந்த இடத்துல நம்ம ஃபிபோனாக்கி ரிட்ரேஸ்மென்ட் டூல கூட யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, மார்க்கெட்ல அந்த ரிட்ரேஸ்மென்ட் எந்த லெவல் வரைக்கும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க நான் இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ கனெக்ட் பண்ணத எடுத்துறேன். இப்பவே மார்க்கெட்ல ரிட்ரேஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.236 வரைக்கும் நடந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் எது வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அகைன் அதுக்கப்புறம் ட்ரெண்டோட டைரக்ஷன்ல பிரைஸ் கன்டின்யூ ஆகணும். ஓகே அந்த ரிட்ரேஸ்மென்ட் இப்ப நல்லாவே நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்டோட டைரக்ஷன்ல மூவ் ஆகுறப்ப அதுக்கு ஆப்போசிட்டா மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அத நம்ம ரிட்ரேஸ்மென்ட் ஆர் புல் பேக்கா தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்ப வரைக்கும் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு ரிட்ரேஸ்மென்ட் தான். ஓகே சோ இந்த ஃபிபோனாக்கி லெவல்ல 0.786 அப்படின்னு ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகுற வரைக்கும் நம்ம அதை ரிட்ரேஸ்மென்ட்டா தான் பார்ப்போம். அதாவது ஒரு டெம்பரரி பிரைஸ் ஆக்ஷன். ஏன்னா எப்ப வேணாலும் மார்க்கெட் அகைன் அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல கண்டின்யூ ஆகலாம். அது இங்க இருந்து ஆகலாம், இல்ல இங்க இருந்து ஆகலாம், இல்ல இங்க இருந்து ஆகலாம். அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் ஒரு ஹை அதுவும் எந்த மாதிரி ஒரு ஹை கிரியேட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் எப்போ மார்க்கெட் அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு. சோ இப்ப பாருங்க நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில். ஓகேங்களா? சோ நமக்கு வந்து மார்க்கெட் அந்த டைரக்ஷன்ல கண்டின்யூ ஆக போகுதுங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிருச்சு. சோ அடுத்த கேண்டில் வச்சு அத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு நியூ ஹை பாயிண்ட் கிரியேட் ஆகிருச்சு. அப்ராக்ஸா அந்த ரிட்ரேஸ்மென்ட் வந்து 0.382க்கும் 0.5க்கும் இடையில முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ ரிட்ரேஸ்மென்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் நடந்திருக்கு. சோ இந்த டெம்பரரி மூவ்மெண்ட்ட தான் நம்ம புல் பேக் ஆர் ரிட்ரேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். 4த் அண்ட் ஃபைனல் டெர்ம் ரிவர்சல். அதாவது மார்க்கெட் இப்போ ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அதாவது அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்டாவோ, இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டாவோ சேஞ்ச் ஆகுறத ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் ட்ரெண்ட்ல இருந்து நியூட்ரல் ஆச்சுன்னா ரிவர்சல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
இப்போ உதாரணத்துக்கு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அதை வேணா ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுறது தான் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? சோ முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன், இதுவும் ஒரு விதமான கன்சாலிடேஷன் தான். ஒரு கிளியர் டைரக்ஷன்லயே பிரைஸ் மூவ் ஆகல. சோ அதுல இருந்து நமக்கு ப்ரீவியஸா இருந்த இந்த ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு நியூ ஹைய கிரியேட் பண்ணிருக்கு. சோ ப்ரீவியஸா இருந்த லோ பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே. சோ அண்ட் லாஸ்டா மார்க்கெட்ல இருக்கிற ஹை பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சோ அங்க மேல இருக்கு. சோ அதை இப்போதைக்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்ட். ஆக்சுவலி இப்போ வந்து ரிட்ரேஸ்மென்ட் நடக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நியூ ஹையர் ஹை கிரியேட் ஆகிருச்சு. ஒரு ஹை பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்குன்னா மார்க்கெட் இங்க இருந்து ஃபால் ஆகணும். சோ என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம். சோ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓபன் ஆகும்போதே ஒரு கேப் அப்ல ஓபன் ஆகிருச்சு. ஆக்சுவலி ஒரு ஹை கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஒரு லோ பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகணும். பட் ஆனா மார்க்கெட் ஸ்டில் இன்னும் அந்த புல்லிஷ் கண்டிஷன்ல தான் இருக்கு. சோ இன்னும் வந்து அந்த ரிட்ரேஸ்மென்ட் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகல. சோ நெக்ஸ்ட் வந்து எப்போ ஒரு ஹை பாயிண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இப்பதான் ஆக்சுவலி ஒரு ஹை கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, சோ இங்க இருந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஹை பாயிண்ட் இங்க தான் இருக்கு. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் தான் 2 கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட லோ எல்லாமே அதுக்கு கீழ இருக்கு. சோ இதுதான் ஆக்சுவல் அந்த ஹையர் ஹை பாயிண்ட். சோ இப்ப அங்க இருந்து மார்க்கெட் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரிட்ரேஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சோ அந்த ரிட்ரேஸ்மென்ட் எது வரைக்கும் நடக்குது அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ணலாம். வேணும்னா மெஷர் பண்ணி பாருங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் அகைன் எப்ப அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட்ல ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகணும். ஓகே, அகைன் மார்க்கெட்ல ஒரு நியூ ஹையர் லோ இப்ப கிரியேட் ஆகிருச்சு. சோ இதுதான் மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற ஹையர் லோ. ஒருவேளை மார்க்கெட் அகைன் அந்த அப் ட்ரெண்ட் டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து அப்சைட் இன்க்ரீஸ் ஆகறப்ப இந்த ஹைய பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹையர் ஹைய கிரியேட் பண்ணி மார்க்கெட் அந்த அப் ட்ரெண்ட் டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகும். சோ இங்க இருந்து இப்போதைக்கு இப்ப ஃபால் ஆகிருக்கு. சோ அப்ராக்ஸா இங்கேயும் அந்த 40% அளவுக்கு தான் மார்க்கெட் ரிட்ரேஸ் ஆகிருக்கும். சோ ஜஸ்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். சோ முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்ஸா ஒரு 40% வந்து ரிட்ரேஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்ப ட்ரெண்டோட டைரக்ஷன்ல பிரைஸ் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, அகைன் மார்க்கெட்ல இப்ப பாருங்க ஒரு நியூ ஹை கிரியேட் ஆகிருக்கு. எப்படி இது ஒரு ஹை பாயிண்ட்? சோ இங்க இருந்து பாருங்க இது ஒரு ஹை பாயிண்ட். ஓகேங்களா? சோ இந்த கேண்டிலோட ஹை லெஃப்ட் சைடு 2 கேண்டில், ரைட் சைடு 2 கேண்டில் இருக்கு. சோ அதனால இத ஒரு ஹை பாயிண்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்ல ஒரு ஹையர் லோ, லோயர் ஹை. சோ இதுலயே மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரல் கண்டிஷனா சேஞ்ச் ஆகுறது கிளியரா தெரியுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் மார்க்கெட்ல ஒரு லோ பாயிண்ட் வந்து இப்ப கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லோ இதுதான். சோ இந்த லோக்கு லெஃப்ட் சைடு 2 கேண்டில், ரைட் சைடு 2 கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட்ல ஒரு ஹையர் லோ, லோயர் ஹை, ஹையர் லோ. சோ இதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கன்சாலிடேஷன் தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்ல. ஒரு ஹையர் ஹையோ, லோயர் லோவோ இல்ல. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அகைன் மார்க்கெட்ட புல்லிஷா மூவ் பண்றாங்க. இந்த ஹை பிரேக் ஆகிருக்கு. அகைன் இத ஒரு ஹையர் ஹையா கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் அந்த பாயிண்ட் கிரியேட் ஆகணும். பட் இன்னும் இந்த பிரைஸ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணல. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ வெயிட் பண்ண கேப்ல அகைன் மார்க்கெட் வந்து பாருங்க ஒரு நியூ ஹையர் ஹை கூடவே ஒரு லோயர் லோவையும் சேர்த்து கிரியேட் பண்ணிருச்சு. which means அதாவது பிரைஸ் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்சைடு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ பிரேக் ஆகிருச்சு. சோ ஓவராலா இந்த ஜோன்குள்ள பிரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குங்கிறது கிளியரா தெரியுது. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்குள்ள ஏதோ ஒரு காரணத்தினால பிரைஸ வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப இதுல வந்து பிரேக் அவுட் நடந்தாதான் நமக்கே தெரியும். ஏன்னா இப்ப வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இத ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சாவே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அப் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நியூட்ரல் கண்டிஷன் ஆகியிருக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அகைன் வந்து ஒரு லோ கிரியேட் ஆகிருச்சு. சோ இங்க இருந்து ஒரு லோ. சோ ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரல் கண்டிஷன் ஆர் சைட்வேஸ் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஓகே, மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஹை. பட் ஆனா லெஃப்ட் சைடு ஒரு கேண்டில் தான் இருக்கு. ஓகே, ஓவராலா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நியூ லோயர் லோவ கிரியேட் பண்ணிருச்சுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் ஒரு ஃப்ரெஷ் லோயர் லோவ கிரியேட் பண்ணிருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் நியூட்ரல் ஆகி இப்ப டவுன் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகிருச்சு. இததான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து மார்க்கெட் தொடர்ந்து புல்லிஷா மூவ் ஆனதுல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பியரிஷா சேஞ்ச் ஆகுது. ஓகே, செல்லர்ஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்கிறது கிளியரா தெரியுது. சோ அது நம்ம ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறத வச்சே நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இததான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பார்த்த 4 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எப்பயாவது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுலயும் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்மளால பெட்டர் ட்ரேடிங் டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். அதாவது மார்க்கெட் இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் இப்ப அந்த ட்ரெண்டோட டைரக்ஷன்ல கண்டினியூ ஆகுதா இல்ல ரிட்ரேஸ் ஆகிட்டு இருக்கா இல்ல இப்பதான் அந்த பிரேக் அவுட் நடந்திருக்கா அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் இன்னும் நல்லா பெட்டரா நம்மளால ட்ரேடிங் டிசிஷன் எடுக்க முடியும். சோ இந்த 4 டேர்ம்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங் பண்றப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. டாபிக் 4 ட்ரேடிங் ஸ்டைல். ஒரு ட்ரேடர் ஒரு ஃபைனான்சியல் அசெட்டை வாங்குறதுக்கு இல்ல விற்கிறதுக்கு
மார்க்கெட்டை எப்படி அணுகுறாரோ, அதாவது என்ன மெத்தட்ஸ ஃபாலோ பண்றாங்களோ, எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத தான் ட்ரேடிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கோம், நம்ம எவ்வளோ டைம் வந்து ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ண போறோம், நம்மளோட கோல் என்ன, இதெல்லாம் பொறுத்து நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைல்லயும் அதுக்கான செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அத ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். சோ தட் நம்மளால நம்மளோட கோல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். ஏகப்பட்ட ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. சோ அதுல இருக்கிற ஒரு சில காமனான ட்ரேடிங் ஸ்டைல்ஸ மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ இதுல நம்ம பார்க்க போற ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே மெயினா டைம பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது நீங்க ட்ரேடிங்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு பொசிஷன்ல எவ்வளோ டைம், அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அத எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும். நம்பர் 1 ஸ்கேல்பிங், நம்பர் 2 இன்ட்ராடே ஆர் டே ட்ரேடிங், நம்பர் 3 ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் நம்பர் 4 பொசிஷனல் ட்ரேடிங். இந்த ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைல பத்தியும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏங்கிற ரீசன் நம்ம அத பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேல்பிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரிய எடுக்கிறதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துப்போம். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாவும், ரொம்ப குயிக்காவும் வந்து என்ட்ரீஸ எடுப்போம். சோ இதுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான டைம் ஃப்ரேம்ஸ் தான் யூஸும் பண்ணுவோம். அதாவது இப்ப நான் ஸ்கேல்பிங் பண்றேன், ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த என்ட்ரிய எடுத்து மோஸ்ட்லி நான் சில நிமிஷங்கள் தான் ஹோல்ட் பண்ணுவேன். எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஹோல்ட் பண்ணுவேன். அதுவுமே ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஸ்கேல்பிங் பண்றவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி அதிகமா இருக்கிற மார்க்கெட்ட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அப்பதான் நம்மளால குயிக்கா பை அண்ட் செல் பண்ண முடியும். ஒருவேளை இப்ப மார்க்கெட்ல லிக்விடிட்டி இல்ல அப்படின்னா, நம்மளால ஃப்ரீக்வென்ட்டா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, பை அண்ட் செல் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு, இப்ப நான் வந்து ஒரு ஸ்டாக்க பை பண்ணிட்டேன். அந்த ஸ்டாக்ல லிக்விடிட்டியே இல்ல அப்படின்னா, அந்த இடத்துல நான் ஸ்கேல்பிங்கே பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப பை பண்ணப்ப எனக்கு வந்து அந்த ஆர்டர் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்ப நான் வந்து குயிக்கா வந்து அத செல் பண்ணணும். ஏன்னா, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிருச்சு. எனக்கு எனக்கு தேவையான ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருச்சு. அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல. இப்ப நான் செல் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் செல் பண்றத வாங்குறதுக்கு அங்க யாருமே தயாரா இல்ல அப்படின்னா, அந்த மாரி மார்க்கெட்ல என்னால ட்ரேடே பண்ண முடியாது. சோ மோஸ்ட்லி அவங்க லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கிற மார்க்கெட்ஸ தான் ஃபோக்கஸே பண்ணுவாங்க. சோ ஸ்கேல்பிங்ல நம்மளோட மெயின் ஃபோக்கஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்ட கேட்ச் பண்றது. சோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட்டோட சென்டிமென்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சோ இன்னும் இதுக்கு வந்து மொமெண்டம் ட்ரேடிங் அப்படின்னு கூட ஒரு சிலர் இத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப கம்மியான பிரைஸ் மூவ்மெண்ட் தான். நான் முன்னாடியே சொன்னேன், சில நிமிஷங்கள் தான். ஓகேங்களா? அந்த கொஞ்ச நேரத்துல பிரைஸ் எய்தர் டைரக்ஷன்ல மோஸ்ட்லி ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல அப் சைடோ இல்ல டவுன் சைடோ டிக்ரீஸ் ஆக போறது நமக்கு நல்லா தெரியும். அதுவும் ஃபாஸ்ட்டா வந்து நடக்கணும். ஓகேங்களா? சோ அப்பதான் நம்ம நெனச்ச மாதிரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அந்த பொசிஷன குளோஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாரி இடத்துல தான் நம்ம ஸ்கேல்பிங்கே பண்ணுவோம். சரி ஓகே ப்ரோ. அப்படி சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்ல என்ன ப்ராஃபிட் வந்துற போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஸ்கேல்பர்ஸ் வந்து 2 விதமா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. நம்பர் 1 லார்ஜ் குவான்டிட்டில ட்ரேட் பண்றதன் மூலியமா சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டாக்கோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 5 ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ரூ. 1000 இருந்து ரூ. 1005 ஏறுது அப்படின்னா, ஜஸ்ட் ₹5 அந்த இடத்துல அந்த ஸ்டாக் ஏறியிருக்கு. ஒரு 0.5% வந்து இன்கிரீஸ் ஆகியிருக்கு. சோ இப்போ ஒரு ஷேர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ரூ. 5 லாபம். இதே கேப்பிட்டல் ஜாஸ்தியா இருந்து, பெரிய குவான்டிட்டி நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 10,000 ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ 10,000 ஷேர்ஸ் அப்டின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட நம்ம ₹1000 ஸ்பெண்ட் பண்ணணும். 10,000 ஷேருக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து 1,00,00,000 வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதுல மார்ஜின் பெனிஃபிட்லாம் போக ஒரு 5 டைம்ஸ் மார்ஜின் பெனிஃபிட் இருக்கும். சோ அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸா ஒரு 20 லேக்ஸ் ஆவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். 10,000 ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு. இப்ப 10,000 ஸ்டாக்ஸ் ஒரு வேள வாங்கிட்டோம்னு வச்சுப்போம். அந்த சில நிமிஷத்துல ஒரு ஷேருக்கு ரூ. 5 ப்ராஃபிட். 10,000 ஷேருக்கு என்னாச்சு? 50,000. ஓகே. சோ இப்படிதான் ஆக்சுவலி ஸ்கேல்பர்ஸ் வந்து ப்ராஃபிட்டே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்டின்னா, இந்த மாரி லார்ஜ் குவான்டிட்டி மோஸ்ட்லி எடுக்கிறதுக்கு கேப்பிட்டல் இல்லாதவங்க, சோ அவங்க ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. அதாவது ஒரே நாள்ல ஏகப்பட்ட என்ட்ரீஸ் எடுக்கிறது. 10 என்ட்ரி, 15 என்ட்ரி அப்டின்னு குயிக்கா எடுத்து எடுத்து குளோஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இதுல வந்து நமக்கு நெறைய அதாவது பெரிய குவான்டிட்டீஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே. சின்ன சின்ன ட்ரேட்ஸ்ல சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் மொத்தமா அக்யூமுலேட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு ஏத்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டா அது கன்வெர்ட் ஆயிரும். சோ இந்த மாதிரி 2 வகையா நம்மளால ஸ்கேல்பிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்கேல்பிங்ல இருக்கிற சில அட்வான்டேஜஸ இப்ப நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 சின்ன சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்லயே நம்மளால குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துற முடியும். ப்ராஃபிட் வருமா? வராதா? அப்படின்னு ரொம்ப நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இருக்காது. ஓகே. மார்க்கெட்ல ரொம்ப நேரம் இது பண்றதுக்கு. சோ அவங்கள மாரி ஆளுங்களுக்கு வந்து குயிக்கா எல்லாமே நடந்துரும். ப்ராஃபிட்டோ லாஸோ ப்ராஃபிட் மட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ப்ராஃபிட்டோ லாஸோ
2மே குயிக்கா தெரிஞ்சிரும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. நம்பர் 2 அந்த பொசிஷன நம்ம ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா, அதுல ஹோல்டிங் ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா டைம் ஆக ஆக இப்போ நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். என்ட்ரி எடுக்கிற டைம்ல மார்க்கெட் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ல, ஒரு ஸ்பெசிஃபிக் என்வைரன்மென்ட்ல இருக்கு. அத நான் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். இப்ப நான் ரொம்ப நேரம் அந்த பொசிஷன ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த மார்க்கெட் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர் எல்ஸ் அதே இடத்துல இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எக்கனாமிக் டேட்டா வருது. இல்ல ஒரு பெரிய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. சோ இப்ப அந்த நியூஸ் ரிலீஸ் ஆனதுனால இப்ப மார்க்கெட் வந்து நான் ட்ரேட் பண்ணப்ப இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆகுது. சோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றப்ப சில ரிஸ்க் அதுல இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்க் வந்து ஸ்கேல்பிங்ல மோஸ்ட்லி இருக்காது. காரணம் நம்ம ரொம்ப கம்மியான டைம் தான் அந்த பொசிஷன எடுத்து ஹோல்ட் பண்ணுவோம். நம்பர் 3 யாருக்கெல்லாம் வந்து அந்த ஃபாஸ்ட் பேஸ்டு ட்ரேடிங் என்வைரன்மென்ட் புடிக்குமோ, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டா வொர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஸ்கேல்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க வொர்க்க எல்லாத்தையுமே ரொம்ப குயிக்கா செய்யணும். அதே மாதிரி குயிக்காவும் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட் ஒரு பொட்டன்ஷியல் ட்ரெண்ட்ல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணணும், டவுன் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணணும், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும், அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்விங் பாயிண்ட் டாபிக் பார்த்திருக்கோம். இப்ப அந்த ஸ்விங் பாயிண்ட்ல ஒரு லோல இருந்து ஒரு ஹை வரைக்கும் பிரைஸ் ஒரு சின்ன மூவ்மெண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா, அந்த சின்ன மூவ்மெண்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணி மோஸ்ட்லி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்கேல்பிங் மெத்தட்ல. சோ இதுல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லயே இருக்கணும், டவுன் ட்ரெண்ட்லயே இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கவே தேவையில்ல. நமக்கு தேவை மார்க்கெட்ல அந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட் அதுவும் ஃபாஸ்ட்டா குயிக்கா நடக்குது அப்படின்னா அதுவே போதும் ப்ராஃபிட் பண்றதுக்கு. பிளஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். சோ ஸ்கேல்பிங்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1 ஹை டிரான்சாக்ஷன் காஸ்ட். அதாவது காஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஸ்கேல்பிங்ல ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டா இருந்தா புரோக்கரேஜஸ் பே பண்ணணும். சோ மத்த மார்க்கெட்ல ஃபாரெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் இருக்கு. சில மார்க்கெட்ஸ்ல கமிஷன் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதுல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். 2 விதமா ப்ராஃபிட் பண்ணலாம் ஸ்கேல்பிங்ல அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து லார்ஜ் குவான்டிட்டி ஒரே பொசிஷனா எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. இல்ல ஏன்னா அது வந்து ரொம்ப ரேரான பீப்பிள்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் அதுக்கு கேப்பிட்டல் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேணும் அப்படின்னு. ஓகேங்களா? சோ மோஸ்ட்லி 2வது வகை தான் நெறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அதாவது நெறைய என்ட்ரீஸ் எடுத்து அத பண்ணிக்கலாம் அப்படின்னு. சோ அப்படி 2வது சாய்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 10 என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்ட்ரிக்கு அப்ராக்ஸா ஒரு ரூ. 20 ரூ. 25 ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ கிட்டத்தட்ட 10 என்ட்ரிக்கு ரூ. 200 ரூ. 250 நம்மளுக்கு புரோக்கரேஜ், கமிஷன் ஸ்ப்ரெட் அப்படின்னே போயிரும். சோ அந்த புரோக்கரேஜ் அப்படிங்கிறது நம்மளோட ப்ராஃபிட்ல ஒரு போர்ஷனா இருக்கணும். ஓகே. நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்கேல்பரா இருக்கிறோம்னா, நம்மளோட ப்ராஃபிட் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ₹1000 பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஒரு 250 அதிலயே போயிரும். இதுவே அதுக்கு மாறா நம்ம ஒரு வேள லாஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அது வந்து நம்மளோட அடிஷனல் லாஸ் ஆயிடும். இப்ப அதே ஒரு ரூ. 500 லாஸ் ஆகுது அப்டின்னா, இந்த ரூ. 250யோட சேர்த்து மொத்தம் ரூ. 750 நமக்கு லாஸ அதிகப்படுத்தி விட்டுரும். ஏன்னா நம்ம வந்து நெறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். நம்பர் 2 டைம் இன்டென்சிவ். அதாவது நம்ம கன்டினியூஸா மார்க்கெட்ல டைம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கேல்பிங்ல இப்படி அப்படி நகர்றதுக்கு நமக்கு வந்து டைமே சுத்தமா இருக்காது. ஏன்னா, ரொம்ப ஷார்ட்டான டைம் ஃப்ரேம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஏன் ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து இப்ப ட்ரேடிங் வியூலே பெய்டு வெர்ஷன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட்ஸ்லலாம் டைம் ஃப்ரேம் இருக்கு. 1 செகண்ட், 5 செகண்ட் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு லோவான ஒரு டைம் ஃப்ரேம்ல இப்ப நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு 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 1 நிமிஷம்னே வச்சுப்போமே. 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல நான் வந்து ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப எந்த நிமிஷம் வேணாலும் எனக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கிடைக்கலாம். சோ, அப்ப அந்த மாரி டைம்ல நான் என்ன பண்ணணும்? மார்க்கெட்ல கன்டினியூஸா உட்கார்ந்துட்டே இருக்கணும். சார்ட் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோ, இதுல வந்து நமக்கு என்னன்னா, கன்டினியூஸா டைம் ஒரு பக்கம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொரு பக்கம் நம்ம ரொம்ப ரொம்ப குயிக்கா டிசிஷன் எடுக்கணும். அதே நேரத்துல டக்கு டக்குன்னு நம்மளோட டிசிஷன சேஞ்ச் பண்ணவும் நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா, மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்கேல்பிங்க பொறுத்தவரைக்கும், நம்ம ஒரே டைரக்ஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இன்னைக்கு டே ஃபுல்லா புல்லிஷ் அப்டின்னுலாம் உட்கார்ந்துற முடியாது. ஓகேங்களா? ஏன்னா புல்லிஷா இருக்குன்னா தொடர்ந்து பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்னு கிடையாது. பிரைஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் அப்டிங்கிறது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். சோ எனக்கு தேவை எனக்கான அந்த சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட். அது அப் சைடும் இருக்கலாம், டவுன் சைடும் இருக்கலாம். சோ மோஸ்ட்லி வந்து டைரக்ஷன டிபெண்ட் பண்ணி உட்கார முடியாது. மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் எப்ப சேஞ்ச் ஆகுது, எப்ப இன்கிரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் குயிக்கா டிசிஷன் எடுக்கணும். அந்த மார்க்கெட் டைனமிக்ஸ்க்கு ஏத்த மாரி அந்த டிசிஷன மாத்துறதுக்கும் நான் வந்து ரெடியா இருக்கணும். நம்பர் 3 ஆக்சுவலி இதுல தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட்ல பிளக்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? சோ ஒரு சில நேரம்லாம் வந்து ரொம்ப அப்நார்மலா இருக்கும். சோ அதுதான் இன்னும் இருக்கிறதுலயே இந்த ஸ்கேல்பிங்ல இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா
எந்த பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது, எது வந்து மீனிங்ஃபுல்லான பிரைஸ் மூவ்மெண்ட், எதுல நம்ம வந்து ஆக்சுவலி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறது இதுல வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து எல்லா பிரைஸ் மூவ்மெண்ட்லயும் நம்ம நெனைப்போம். இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன வரைக்கும் உங்களுக்கே வந்து ஒரு தாட் கிரியேட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்ல கூட டக்கு டக்குன்னு வாங்கி செல் பண்ணலாமே அப்படிங்கிற மாரிலாம் தோணும். பட் ஆனா அத நம்ம நெனைக்கிற அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எங்க பிரைஸ் இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து சீப்பா இருக்கா? இல்ல எக்ஸ்பென்சிவா இருக்கா? எங்க இன்கிரீஸ் ஆகும்? எப்ப டிக்ரீஸ் ஆகும்? எங்க இருந்து மூவ் ஆகும்? இதெல்லாமே டிசைட் பண்றதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுத்துப்போம். ஓகேங்களா? பட் அந்த ஸ்கேல்பிங்ல அவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப ஃபாஸ்ட்டா இதெல்லாம் டிசைட் பண்ணும். இதுக்கு நம்ம வந்து நெறைய டைம் பிராக்டிஸ் பண்ணணும். நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் நம்பர் 4 முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்டின்னா, நம்ம எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரீஸ்ல நம்மளால ப்ராஃபிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்கேல்பிங்ல மோஸ்ட்லி நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பிளேஸ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ரேர் தான். ஓகே. ஏன்னா நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து மார்க்கெட்ட கன்டினியூஸா வாட்ச் பண்ணி நம்மளா ஒரு ரூல்ஸ ஃபிக்ஸ் பண்ணாதான் உண்டு. ஓகே. இவ்ளோ லாஸ்க்கு மேல போச்சுன்னா பொசிஷன் நம்மளே க்ளோஸ் பண்ணிடணும். இவ்ளோ ப்ராஃபிட் வந்தா அந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரிய க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி தான் நம்ம ஸ்கேல்பிங்லலாம் இறங்கணுமே. ஓகே. அதுல பாக்குறப்ப நெறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல எல்லா ட்ரேடும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா இருக்காது. ஓகேங்களா? அதனால வந்து நமக்கு லிமிட்டடான ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஓகே. நமக்கு தேவை ஓவரால் ப்ராஃபிட் தான். ஒவ்வொரு என்ட்ரில ப்ராஃபிட் நமக்கு தேவையில்ல. ஓகே. அந்த ஓவரால் ப்ராஃபிட்ட நம்ம வந்து பூஸ்ட் பண்ற அளவுக்கான ரூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிஸ்க் என்ன அப்டின்னா, இதுல நீங்க செகண்ட் டைப்பா அதாவது நெறைய ட்ரேட்ஸ் பண்ணி ஸ்கேல்பிங் பண்ணலாம். சின்ன சின்ன பொசிஷன் எடுத்தாலும் ஏகப்பட்ட ட்ரேட் பண்ணலாம் அப்டிங்கிற மாதிரியான பெர்சனா இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஓவர் ட்ரேடிங் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, ஸ்கேல்பிங்ல கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் அப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முன்னாடியே சொன்னேன். ஸ்கேல்பிங் வந்து அவ்ளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா, அதுக்கு நம்ம 1008 ரூல்ஸ ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளால மோஸ்ட்லி சிஸ்டமேட்டிக்கா இருக்க முடியாது. ஓகே. பட் இருந்தாலும் நம்மள காப்பாத்த போறது, நம்ம ஃபாலோ பண்ண போற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஆர் ட்ரேடிங் சிஸ்டம் இல்ல மெத்தட்ஸ். அண்ட் ஃபைனலி நம்மளோட ரூல்ஸ் தான். எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா ரூல்ஸா நீங்க பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்கேல்பிங்லயே இறங்கணும். இப்பவுமே ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ற 10ல 8 ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கேல்பிங் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட்குள்ளேயே வராங்க. அதுல பாதி பேருக்கு ஏன் முக்காவாசி பேருக்கு ஸ்கேல்பிங்னா என்னன்னே தெரியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களோட மைண்ட் செட் அவங்க எப்படி ட்ரேடிங் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா? அது மோஸ்ட்லி வந்து ஸ்கேல்பிங்கோட தான் ஒத்துப்போகும். ஒரு நாளைக்கு இவ்ளோ வந்து ப்ராஃபிட் பண்ணிரணும். ஒரு நாளைக்கு இத்தனை என்ட்ரி எடுக்கணும். நான் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் மார்க்கெட்ல உட்காருவேன். வருவேன், என்ட்ரி எடுப்பேன், குளோஸ் பண்ணிருவேன், போயிரணும். அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு அந்த மாரி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறலாம். விஷயம் என்னன்னா, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்களுமே சோசியல் மீடியால பார்த்திருக்கலாம். ஒரு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள், 3 நாள் தான் நான் ட்ரேடே பண்ணுவேன். அதிலயும் நான் வந்து ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் தான் டைமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதிலயே நான் இவ்ளோ ப்ராஃபிட் பண்ணிருவேன் அப்டின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையா இருக்கட்டும். பட் அதுக்கு பின்னாடி அவங்களோட வொர்க் என்னன்னு பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பாருங்க. அதுக்கு பின்னாடி அவங்களோட நாலேட்ஜ், அவங்களோட பிராக்டிஸ் அந்த ஸ்டேஜ்க்கு வரதுக்கு அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நடக்கிறத ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தையில ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நடக்கிறப்ப ஏகப்பட்ட தடவ கீழ விழுந்திருப்போம். ஓகேங்களா? பட் இப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல வயசாயிடுச்சு. இப்ப வந்து கீழ விழுந்து விழுந்தா நடக்கிறோம். நம்ம பாட்டுக்கு சர்வசாதாரணமா நடக்கிறோம், ஓடுறோம், என்னென்னமோ பண்றோம். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே ஸ்டார்ட்டிங்ல ஓகேங்களா? அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ஹார்டா தான் இருக்கும். ஓகே. ரிப்பீட்டட் பிராக்டிஸ்ல எல்லாமே ஈஸி ஆகும். பட் ஸ்கேல்பிங்க பொறுத்தவரைக்கும் இப்ப நான் என்னோட பெர்சனலான சஜஷன குடுக்க போறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ பிகினர் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட்குள்ள இப்ப தான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, ஸ்கேல்பிங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நம்ம குயிக்கா ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம பழகுறதுக்கே பல மாசங்கள் ஆகும். ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ நான் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்றேன். இப்ப நீங்க தானே சொன்னீங்க பிராக்டிஸ் பண்ணா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு. அதெல்லாமே ஓகே. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்கேல்பிங் பண்றதுக்கு ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ட்ரேடிங் எப்படி ஆக்சுவலி வொர்க் ஆகுது? இதுல ப்ராஃபிட் ஆக்சுவலி எப்படி வருது? மத்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அத நீங்க என்ன பண்ணுங்க, வேற ஏதாவது ட்ரேடிங் ஸ்டைல்ல ஒரு டே ட்ரேடராவோ, ஒரு ஸ்விங் ட்ரேடராவோ, ஈவன் ப்ரொஃபஷனல் ட்ரேடரா கூட இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா, உண்மையிலேயே ஸ்கேல்பிங் வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்டைல் தான். ஓகே நான் இல்லன்னுலாம் சொல்லவே மாட்டேன். பட் அதுக்கு முன்னாடி வேற ஒரு ட்ரேடிங் ஸ்டைல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங்க்கு அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னா, அது ரொம்பவே பெட்டரா இருக்கும். அதாவது
நீங்க ஸ்டார்டிங்கே வந்து ஸ்கேல்பிங் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அதுல லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அது ரிசல்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கும் வேற ஒரு மெத்தட்ல இருந்து ஸ்கேல்பிங் அப்கிரேட் ஆகுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ட்ரேடிங் ஸ்டைலுக்காக நான் சொல்ல வரல. ஏன்னா சைக்காலஜிக்கலி ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரேடிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா? சோ ட்ரேடிங்க பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு ஸ்கேல்பிங் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு சூட்டபிளா இருக்காது. ஏன்னா அது ஏற்கனவே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டு. ஓகேங்களா? நின்னு நிதானமா யோசிக்கிறதுக்குலாம் அங்க டைமே கிடையாது. ஓகே, கன்டினியூஸா கண்ணு முன்னாடி சார்ட் போய்க்கிட்டே இருக்கும். கேண்டில்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அங்க என்ன வொர்க் பண்றதுன்னு தெரியாது. இதுக்கு இடையில இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால ஃபோக்கஸ்டா ட்ரேடிங்கே பண்ண முடியாது. ஓகே, அதுக்காக மத்ததெல்லாம் விட்டுற முடியாது. வெறும் சார்ட்ட மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிற முடியாது. நம்ம எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண கத்துக்கணும். சோ அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அது எல்லாத்தையுமே அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சோ அதுக்காக பெட்டர் நீங்க ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது ட்ரேடிங் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் உங்களோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேல்பிங்க்கு அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். செகண்ட் நம்ம பார்க்க போற ட்ரேடிங் ஸ்டைல் டே ட்ரேடிங். டே ட்ரேடிங் அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு பொசிஷன ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, அந்த சேம் டேல நான் என்னோட பொசிஷன வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருவேன். சோ அதனால தான் இத வந்து இன்ட்ரா டே அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலையில 9:15ல இருந்து 3:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இந்த டைம் கேப்க்குள்ள நான் என்னோட என்ட்ரிய எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிருவேன். இப்ப ஃபாரெக்ஸ், கிரிப்டோ மாதிரியான மார்க்கெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 24 ஹவர்ஸ் மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும். சோ இந்த மாதிரியான மார்க்கெட்லலாம் ஒரு நாளுக்குள்ள நம்மளோட டேல ஒரு நாளுக்குள்ள நம்மளோட பொசிஷன எடுத்து க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அதையும் டே ட்ரேடிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எடுத்து நாளைக்கு க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதையும் மோஸ்ட்லி நம்ம டே ட்ரேடிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, அதுல கன்டினியூஸா செஷன்ஸ் இருக்கும். அதாவது இன்னும் ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, 24 மணி நேரத்துக்கு மேல நம்மளோட பொசிஷன ஹோல்டே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அதிகபட்சம் நான் சொல்றேன். பட் அதுக்குள்ளயே சில மணி நேரங்கள்லயே நம்மளோட என்ட்ரிய எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிருவோம். அதாவது அந்த என்ட்ரிய ஹோல்ட் பண்ற பீரியட் அவ்வளோதான் இருக்கும். அததான் நம்ம டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். டே ட்ரேடிங்ல நம்மளோட மெயினான ஃபோக்கஸே மார்க்கெட்ல இருக்கிற ஷார்ட் டெர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஷார்ட் டெர்ம்ல இருக்கிற மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தான் நம்மளோட மெயினான ஃபோக்கஸே. அந்த ஷார்ட் டெர்ம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு என்ட்ரீஸ எடுத்து அதன் மூலியமா ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோலே இந்த டே ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். டே ட்ரேடிங்ல இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸ பார்க்கலாம். நம்பர் 1, குயிக் ப்ராஃபிட். ஸ்கேல்பிங் அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் இதுலயும் வந்து நம்மளால குயிக்கா வந்து ப்ராஃபிட்ங்கிறத தாண்டி அவுட்கம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். அந்த என்ட்ரி ப்ராஃபிட்டா, லாஸா அப்படிங்கிற கவலையே இல்ல. ஏன்னா அன்னைக்கு டேக்குள்ளேயே தெரிஞ்சிரும். அந்த என்ட்ரி எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. நம்பர் 2, ஃப்ளெக்சிபிலிட்டி. ஏன்னா இன்னைக்கு ஒரு டே ஃபுல்லாவே மோஸ்ட்லி ஒரு டைரக்ஷன்ல ஓகேங்களா? ஒரு டைரக்ஷன டிபெண்ட் பண்ணி ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும். ஒண்ணு புல்லிஷா இருக்கும் இன்னைக்கு டே, இல்ல பியரிஷா இருக்கும். இல்ல ஆல்ரெடி நியூட்ரலா இருந்திருக்கு. எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி ஏதோ ஒரு மைண்ட் செட்ல நம்ம வந்து இறங்குவோம். பட் இருந்தாலும் இன்ட்ரா டேல மார்க்கெட் கண்டிஷன் ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஷார்ட் டெர்ம் ட்ரெண்ட தான் நம்ம வந்து ஃபோக்கஸே பண்றோம். அந்த ஷார்ட் டெர்ம் ட்ரெண்ட் அன்னைக்கு டேக்குள்ளேயே சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலும், ஈஸியா வந்து அத நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கேத்த மாரி நம்மளோட ட்ரேடிங் டிசிஷனையும் நம்மளால எடுக்க முடியும். நம்பர் 3, ஓவர் நைட் ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு என்ட்ரிய எடுத்துட்டேன். அந்த என்ட்ரிய நான் இன்னைக்கு ட்ரேடிங் செஷன்க்குள்ள க்ளோஸ் பண்ணல. மார்க்கெட்டும் க்ளோஸ் ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு வைரஸ கிளப்பி விட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. அதுவும் காட்டுத்தீ மாதிரி வேகமா பரவுதுன்னு வேற சொல்றாங்க அப்படின்னா, உடனே அதோட தாக்கம் முதல்ல எங்க தெரியும்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல தான் தெரியும். ஓகே. அதாவது பைனான்சியல் மார்க்கெட் எல்லாத்துலயும் பொதுவா நான் சொல்றேன். மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப ஒரு பேனிக்ல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பெருசா ஃபால் ஆகும். ஏன்? ஏன்னா நெறைய பேர் செல் பண்ணுவாங்க. இந்த மாரியான பேனிக் கண்டிஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட மணிய ஓகேங்களா, அவங்களோட காச சேஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நியூஸால பாதிக்காத ஏதாவது ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான ரிஸ்கியான அசெட்ஸ ஓகே, ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கிற அசெட்ஸ வித்துட்டு சேஃபான அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவாங்க. சோ இந்த மாரி கண்டிஷன்ல மார்க்கெட் பெருசா ஃபால் ஆகும். இப்ப இதெல்லாம் எனக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும், இப்ப மார்க்கெட் குளோஸ்ல இருக்கு. இப்ப நான் நெனச்சாலே என் பொசிஷன்ல எதுவுமே மாத்த முடியாது. அப்படியே நான் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஏதோ டார்கெட்ல எல்லாம் மாத்தி வைக்கிறேன்னு வச்சா கூட, மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்பயே ஒரு பெரிய கேப்ல ஓப்பன் ஆகும். ஓகே. மோஸ்ட்லி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். ஒருவேள நான் செல் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, சோ செல்லிங்னா வந்து நான் இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பண்ணியிருந்தா தான் உண்டு. ஸ்டாக்ல செல் வந்து இன்ட்ராடேல மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே. மோஸ்ட்லி பை மட்டும் தான் வந்து நம்மளால கேரி பண்ண முடியும். அதாவது நெக்ஸ்ட் டே கொண்டு போ முடியும். சோ ஒருவேள நான் பை பண்ணியிருந்தேன்னா, அது எனக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும். ஓகே. சோ இத தான் ஆக்சுவலி ஓவர் நைட் ரிஸ்க் அப்டின்னு சொல்லுவாங்க. சோ அத நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா, ஏதோ ஒண்ணு அன்னைக்கு டே மார்க்கெட் குளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி அந்த பொசிஷன எப்படியோ குளோஸ் பண்ணி தான் வெளியவே வரும். அதாவது மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கப்ப பொசிஷன் உங்களுக்கு ஹோல்டிங்ல இருக்கும். மார்க்கெட் குளோஸ் ஆகுறப்ப எந்த ஒரு பொசிஷனும் இருக்காது.
ஓகேங்களா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியவே வருவோம் டே ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். அண்ட் நம்பர் 4 கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா ட்ரேடிங் ஸ்டைல விட டே ட்ரேடிங்க்கு கம்மியா இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஏன் ப்ரோ ஸ்கேல்பிங்க்கு அப்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதாவது ஸ்கேல்பிங்க கம்பேர் பண்றப்ப டே ட்ரேடிங்க்கு கம்மி தான். ஓகே. ஏன்னா ஸ்கேல்பிங்ல நான் வந்து நெறைய ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், சோ ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கேத்த குவான்டிட்டி ஒரு 10,000 குவான்டிட்டி இல்ல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 யூனிட்ஸ் வாங்குனா தான் அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ரூ. 500 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி. ஏன்னா, அந்த ஒரு ட்ரேடுக்கே அப்ராக்ஸா ஒரு ₹50 கிட்ட புரோக்கரேஜஸ் நம்ம குடுத்திருப்போம். ஓகே. சோ அதெல்லாம் போக மீதி ஒரு ரூ. 450 நமக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். அப்ப அந்த 100 குவான்டிட்டிய பை பண்ற அளவுக்காவது நமக்கு வந்து கேப்பிட்டல் இருக்கணும். சரி ஓகே ப்ரோ. அப்ப இதுக்கும் அவ்வளவு தானே தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நம்ம இதுல வந்து ஷார்ட் டெர்ம் ட்ரெண்ட ஃபாலோ பண்றோம். ஜஸ்ட் ₹5 இன்கிரீஸ் ஆனோனே நம்ம வந்து செல் பண்ண போறதில்ல. ஒரு மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ரெண்ட்ல ஒரு ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷனோ, இல்ல மார்க்கெட்ல ஷார்ட் டெர்ம் ரிவர்சல்ஸையோ ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்க்கு தான் ஆக்சுவலி நம்ம வெயிட் பண்ணுவோம். சோ அதுல நம்மளோட ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டீசென்ட்டா இருக்கும். ஓகே. அதனால நம்ம கம்மியான குவான்டிட்டி இப்போ இதே எக்ஸாம்பிள்ல சோ நான் 100 குவான்டிட்டிக்கு பதிலா 10 யூனிட்ஸ் தான் வாங்குறேன். ஒரு ஷேர் ரூ. 1000 10 யூனிட் ரூ. 10,000 ஓகேங்களா? சோ நான் வாங்கிட்டு ஹோல்ட் பண்றேன். ஓகே. அன்னைக்கு டேக்குள்ளேயே ஒரு உதாரணத்துக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பட் அப்படி நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். சோ அன்னைக்குன்னு பார்த்து நான் வாங்குன அந்த அசெட் வந்து ஒரு ₹50 ஏறிருச்சு. ஒரு 5% ஒரே நாள்ல இன்கிரீஸ் ஆகிருச்சு அப்படின்னா, எனக்கு இப்ப வந்து ஒரு ஷேருக்கு ₹50 ப்ராஃபிட். சோ ஒரு 10 ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 ஆச்சு. இப்போ ப்ராஃபிட் வந்து 2ம் ஒண்ணு தான். பட் அதுக்கு கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட், பண்ண மெத்தட், ஹோல்ட் பண்ண பீரியட், பிரைஸோட மூவ்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்ப நான் சொன்னது வந்து ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு அத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட் ஏன் கம்மி அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? சோ அதுக்காக இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு நானா ஓனா கிரியேட் பண்ண ஒரு சினாரியோ அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டே ட்ரேடிங்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ பார்க்கலாம். நம்பர் 1 ஹை ரிஸ்க். இது வந்து ஸ்கேல்பிங்க கம்பேர் பண்ணும்போது ஸ்கேல்பிங்க விட இதுல ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற மெத்தட்ஸ கம்பேர் பண்ணும்போது டே ட்ரேடிங்ல ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஒருவேளை நமக்கு எகெயின்ஸ்டா மூவ் ஆகிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து நெறைய லாஸ ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்கேல்பிங் அளவுக்கு இருக்காது. பட் வி கேன் கண்ட்ரோல். ஓகேங்களா? நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் நம்மளோட ரிஸ்க்க. இருந்தாலும் ஹை ரிஸ்க் இதுல இருக்கத்தான் செய்யுது. சோ அதுக்கேத்த மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் மனி மேனேஜ்மென்ட் ரூல்ஸ நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். நம்பர் 2 எமோஷனல் ரிஸ்க். சோ இது வந்து சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த எமோஷனல் ரிஸ்க் எல்லாம் ஆக்சுவலி நான் ஸ்கேல்பிங்ல மிஸ் பண்ணிட்டேன். அங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் ஒரு காரணம். எடுத்த உடனே வந்து ஸ்கேல்பிங்க சூஸ் பண்ணாம வேற ஏதாவது ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ண சொல்றதுக்கு. ஏன்னா, எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துரும். நம்மளும் நம்மளோட நமக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட டே ட்ரேடிங்கும் அப்படிதான். ஓகே பயங்கரமான எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டிசிஷன குயிக்கா எடுக்கணும். ஸ்கேல்பிங் அளவுக்கு இல்ல. பட் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் குயிக்கா எடுக்கணும். கான்ஸ்டன்ட்டா வந்து மார்க்கெட்ட பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுல நம்ம நெறைய எமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட்ட ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அதுல அது எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சு பண்ற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு என்ட்ரிய எடுத்து அத ஹோல்ட் பண்ற கேப்ல அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுறத பார்த்தாலே ஒரு பதட்டமா இருக்கும். ஓகே. சோ இப்ப வந்து பச்சை கலர்ல இருக்கு, ப்ராஃபிட்ல இருக்கு அப்டின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்படியே சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு அப்படியே அது ரெட் கலர்ல மாறிருச்சுன்னு வைங்களேன், அது அப்படியே ஆப்போசிட்டா மாறும். அந்த ப்ராஃபிட் லாஸ் வந்து நம்மளோட பொசிஷன்ல வந்து சேஞ்ச் ஆகுறப்ப, எமோஷனலி நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அப்படியே இருக்கணும். அந்த இடத்துல அந்த ப்ராஃபிட் லாஸ் சேஞ்ச் ஆகுறத பார்த்து நம்ம ஏதாவது வந்து ரியாக்ஷன் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங்க்கு அன்ஃபிட்ன்னு அர்த்தம். தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதான் உண்மை. ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம எமோஷன்ஸ நம்ம கண்ட்ரோல் பண்ணல. நம்மளோட ப்ராஃபிட் லாஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ் நம்மள வழி நடத்துது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? சோ அதெல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். திடீர்னு பொசிஷன் வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கும். அத பார்க்கிறப்ப அப்படியே வருத்தமா இருக்கும். ஐயோ! என்னடா இது இப்படி இதுவாகிட்டு இருக்கு. 1008 திங்கிங் வேற வரும். அந்த இடத்துல இத பண்ணலாம், அந்த இடத்துல அத பண்ணலாம் அப்படி இப்படின்னு. ஓகே. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஃபேஸ் பண்ணுவோம். டே ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். சோ இதுலயுமே நமக்கு வந்து ஹை டிரான்சாக்ஷன் காஸ்ட் இருக்கு. பட் இத வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே. நம்பர் ஆஃப் என்ட்ரீஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும்? எத்தன என்ட்ரீஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறதுக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கேல்பிங்ல அதுக்கு வந்து வைக்க முடியாது. ஓகேங்களா? வேணும்னா வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ரேஞ்ச் வச்சுக்கலாம். நான் ஒரு நாளைக்கு 10லருந்து 15 என்ட்ரிக்கு மேல எடுக்க மாட்டேன் அப்படின்னு வைக்கலாம். பட் இருந்தாலும் அன்னைக்கான வாய்ப்பு ஜாஸ்தியான என்ட்ரீஸ் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பண்ணிதான் ஆகணும். பட் டே ட்ரேடிங்க்கு அப்படி இல்ல. ஓகே நம்ம ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ என்ட்ரீஸ் தான் எடுக்கணும்னா அவ்வளவே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நமக்கு எனஃப் டைம் இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? பயன்படுத்தி அது மூலியமா ப்ராஃபிட் லாஸ் பார்க்க தான் போறோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வாலடைலிட்டி. இன்ட்ரா டேல பிரைஸோட வாலடைலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு அசெட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹைலி வாலடைலான மார்க்கெட்.
இன்ட்ராடேல பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, அன்சர்டைனிட்டி இது எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அதனால ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. இதே மாரி தான் ஒவ்வொரு அசெட்டுக்கும் அதோட வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா. ஒரு அசெட்டுக்கு கம்மியா இருக்கும். எல்லா அசெட்டுக்கும் ஜாஸ்தியா இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் அந்த இன்ட்ராடே வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ரேட் ஏறுறதுக்கோ, இல்ல எந்த அளவுக்கு ரேட் இறங்குறதுக்கோ ஆன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. ஓகே. வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல அந்த அசெட்டோட வேல்யூ அதிகபட்சமா ஒரு ரேட் வரைக்கும் ஏறுறதுக்கும், குறைஞ்சபட்சமா ஒரு ரேட் வரைக்கும் இறங்குறதுக்குமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஆக்சுவலி நமக்கு நல்லது தானே ப்ரோ. இப்போ ஒரு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணலாமே. அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஃபேவரபிளா நடந்துச்சு அப்படின்னா, அது நமக்கு பிளஸ். நான் பை என்ட்ரி எடுக்கிறேன், மார்க்கெட் ஏறிருச்சு. ஹை வாலட்டிலிட்டில செம்மையா ஏறிருச்சு அப்படின்னா, அவ்வளவும் எனக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி நான் செல் பண்ணியிருக்கேன், மார்க்கெட் இறங்கிருச்சு, பயங்கரமா இறங்கிருச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட். விஷயம் என்னன்னா, இது எனக்கு ஆப்போசிட்டா நடந்தா தான் நான் மாட்டிப்பேன். ஓகேங்களா. சோ இப்போ இதே நான் பை என்ட்ரி எடுத்தேன். பட் ஆனா மார்க்கெட் வந்து பயங்கரமா ஃபால் ஆகிட்டு இருக்கு. இல்ல நான் செல் என்ட்ரி எடுத்தேன். மார்க்கெட் வந்து பயங்கரமா பை ஆகிட்டு இருக்கு அப்டின்னா, அங்க தான் எனக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். பட் அகைன் இந்த ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கு. கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளால நம்மளோட ரிஸ்க்க வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜ் அண்ட் ரிடியூஸ் பண்ண முடியும். 3 ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம ஒரு பொசிஷன எடுத்து அத சில நாட்கள்ல இருந்து சில வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பொசிஷன குளோஸ் பண்ணுவோம். இத ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங் அப்டின்னு கூட சொல்லுவாங்க. டே ட்ரேடர்ஸ் மாதிரி இல்லாம ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இன்ட்ராடே பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன் பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்து லாங் டைம் ஃப்ரேம், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமோட லார்ஜ் பிரைஸ் ஸ்விங்ஸ வந்து கேப்சர் பண்ணணும். சோ அதுல ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால இன்ட்ராடே ஃப்ளக்சுவேஷன்லாம் வந்து பெருசா அவங்களோட ட்ரேட்ஸ வந்து பாதிக்காது. ஸ்விங் ட்ரேடிங்ல இருக்கிற சில அட்வான்டேஜஸ பார்க்கலாம். நம்பர் 1 இதுல ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம எடுக்கிற ஒரு சிங்கிள் ட்ரேட்ல நம்ம பண்ற ப்ராஃபிட் அப்படிங்கிறது இப்ப டே ட்ரேடிங், ஸ்கேல்பிங்க கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப நேரம் அந்த பொசிஷன வந்து ஹோல்ட் பண்றோம். ஓகே. அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணா நம்மளால நெறைய ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து மீன் பண்ணல. ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். அந்த என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, அதுல வர ப்ராஃபிட் அப்படிங்கிறது மத்த ஸ்டைல்ல ஓகேங்களா? டே ட்ரேடிங், ஸ்கேல்பிங் இத கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு மெயின் காரணம் நம்ம நெறைய நேரம் வந்து ஹோல்ட் பண்றோம். அதுவும் இல்லாம ஹையர் டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஸ்விங்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? சோ அதுல வந்து பிரைஸோட மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000க்கு பை பண்ணிட்டு 1100க்கு செல் பண்றது. சோ அந்த அளவுக்கு நம்ம டைம் குடுக்குறோம். ஓகேங்களா? அதனால நம்மளால வந்து ஒரு என்ட்ரி இப்போ ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் ஆகுதுன்னா, அது ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2 ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங் மாதிரி இதுல நம்ம நெறைய டைம மார்க்கெட்ல உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகே. ஏன்னா இதுல யூசுவலா நம்ம ட்ரேட் பண்ற டைம் ஃப்ரேம்ஸே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஓகே. இதுல மெயினான அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கன்டினியூஸா சார்ட் முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே. நடுவுல நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த ட்ரேட் வந்து நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேட் மாரி தான் எடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 ஹவருக்கு ஒரு தடவ தான் ஒரு கேண்டிலே க்ளோஸ் ஆகும். அதாவது ஒரு டேட்டா கிடைக்கும். ஓகே. சோ அப்ப இப்போ ஒரு தடவ மார்க்கெட்ட பார்த்தாச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் 1 ஹவர் கழிச்சு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுறப்ப வந்து மார்க்கெட்ட பார்த்தா போதும். இதுக்கு இடையில அந்த கேண்டில் எப்படியெல்லாம் மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா அந்த கேண்டில் க்ளோஸ்க்கு அப்புறம் தான் ஆஸ் அ பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா நம்ம நம்மளோட ட்ரேடிங் டிசிஷனே எடுக்க போறோம். சோ அந்த இடத்துல நமக்கு அந்த 1 ஹவர் பிரேக் இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரியான பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல இருக்கும். 3 அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்த 2 ட்ரேடிங் ஸ்டைல கம்பேர் பண்ணும்போது இதுல நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நான் முன்னாடி சொன்னேன். நம்ம வந்து இப்போ ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம். அதுல ப்ராஃபிட் லாஸ் ஓடிட்டே இருக்கு. அத கன்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம். சோ அந்த இடத்துல நமக்கு வந்து எமோஷனலி ஒரு ஃபீல் இருக்கும். சோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேடா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு என்ட்ரி லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா. ஆனா ஸ்விங் ட்ரேடிங்ல அது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு என்ட்ரிய கன்டினியூஸா மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸ்விங் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். சோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அப்பப்ப மானிட்டர் பண்ணா போதும். அதாவது தொடர்ந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கே வந்து மார்க்கெட்ட ஸ்டடி பண்றதுக்கும் சரி, 2க்குமே வந்து நம்ம ஒரு பெரிய கேப் வச்சு தான் பண்றோம். அதாவது நடுவுல நமக்கு பிரேக் இருக்கு. அதே மாரி தான் பொசிஷன ஹேண்டில் பண்றதுக்கு. சும்மா உட்கார்ந்து ஸ்கிரீன பார்த்துட்டு இருக்கிறதுனால அங்க நமக்கு ப்ராஃபிட் வரப்போறது கிடையாது. ஓகேங்களா? சோ பார்த்தா தானே நமக்கு ஏதாவது வந்து ஃபீல் வர வாய்ப்பு இருக்கு. சோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேற வேலைய பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி யோசிக்க மாட்டோம். அந்த என்ட்ரி ப்ராஃபிட் யோசிக்க கூடாது ஆக்சுவலி. ஓகேங்களா? அதுதான் நல்லது நமக்கும்.
ஓகே. அது பாட்டுக்கு நடக்கட்டும். நெக்ஸ்ட் 1 ஹவர் கழிச்சு போயிட்டு நம்ம பார்க்குறோமா, அதுல என்ன ஆகியிருக்கு, ஏதாகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மத்தபடி வந்து சும்மா அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு எமோஷனலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேடா தான் ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா. இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இதுலயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்பர் 1 இதுல ஓவர் நைட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இதுல நம்ம ஒரு நாளுக்குள்ள மோஸ்ட்லி பொசிஷன குளோஸ் பண்ண மாட்டோம். குளோஸ் பண்ணவும் முடியாது. ஓகே. நம்ம ட்ரேட் பண்ற டைம் ஃப்ரேமுக்கு அட்லீஸ்ட் வந்து 2 நாள், 3 நாளாவது. சும்மா ஒரு ரஃப்பா சொல்றேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு என்ட்ரிய எடுத்து ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உடனேலாம் நம்மளால பொசிஷன்ஸ குளோஸ் பண்ணிற முடியாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட் எதிர்பாராத விஷயங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ஓகேங்களா? எதிர்பாராத ஒரு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த விஷயம் வந்து டெய்லி நடக்க போறதில்ல, அடிக்கடி நடக்க போறதில்ல. பட் எப்பயாவது நடக்குது அப்டின்னா, அந்த அக்செப்ட் பண்ணிக்க நம்ம தயாரா இருக்கணும். ஸோ அந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல இருக்கத்தான் செய்யுது. நம்பர் 2 இதுல நம்மளோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஜாஸ்தி எதுலன்னு பார்த்தீங்கன்னா, டே ட்ரேடிங் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. டே ட்ரேடிங்க்கு அப்புறம் ஸ்கால்பிங்க்கு அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் வரும். அடுத்தது பொசிஷனல் ட்ரேடிங். ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அதாவது எந்த அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்றதுக்காக டைம் குடுக்கணும் அப்டிங்கிறது. ஓகே. இதுல கம்மியான டைம் தான் குடுப்போம். அது ஒரு பக்கம் பிளஸ்ஸா இருந்தாலும், அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? என்ட்ரியே வந்து சில என்ட்ரீஸ் தான் இருக்கும். டே ட்ரேடிங்க கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம வந்து கம்மியான பொசிஷன்ஸ் தான் எடுப்போம். ஓகே. ஸோ அதுக்கேத்த மாதிரியான ப்ராஃபிட்ஸ தான் ஜெனரேட் பண்ண முடியும். பட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ட்ரேடிங் ஸ்டைல பொறுத்து இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அது ஒவ்வொருத்தரோட ஸ்கில்ல டிபெண்ட் பண்ணுது. ஓகே. அது ஒவ்வொருத்தர் எவ்வளோ டைம் குடுக்குறாங்க. அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணுது. ஏன்னா இப்பவும் நெறைய பேர் என்கிட்ட கேட்கிற ஒரு காமனான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே ட்ரேடிங் பண்ணா நல்லா ப்ராஃபிட் பண்ணலாமா? இல்ல ஸ்கால்பிங் பண்ணா ப்ராஃபிட் பண்ணலாமா? ஆக்சுவலி என்னன்னா, எது வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு, இப்போ நீங்க ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க. ஓகே. இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு பிளேஸ்க்கு நீங்க போகணும். ஓகே. கார்ல போலாமா ப்ரோ? பைக்ல போலாமா ப்ரோ? இல்ல வந்து நான் ஷிஃப்ட் கார்ல போலாமா? இல்ல நான் வந்து என்ன சொல்றது? பலீனோல போலாமா? இல்ல வேற கார்ல போலாமா? ஸோ இந்த கம்பேரிசன் மாரி தான். எந்த வெஹிக்கிள் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். உங்க டெஸ்டினேஷன் அந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ டிராவல் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வெஹிக்கிள் வேணும். ஒரு வண்டி வேணும். ஸோ அது மாரி தான் ஆக்சுவலி நான் இந்த ட்ரேடிங் சிஸ்டமா இருக்கட்டும், இந்த ட்ரேடிங் ஸ்டைலா இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்குறேன். இது எல்லாமே ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாதிரி. ஓகேங்களா? நமக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு கரெக்ட்டா நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால ட்ரேடிங் ஸ்டைல பொறுத்தலாம் ப்ராஃபிட் வரது கிடையாது. 3 டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் டைமிங் தான். இதுல நம்ம பிரேக் விட்டு பார்க்கறதுனால, ஒருவேளை எப்பயாவது நம்ம மார்க்கெட்ட பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கரெக்ட்டா எப்ப ஒரு ஸ்விங் ட்ரேட்ல என்டர் ஆகணும், எப்ப எக்ஸிட் ஆகணும்ங்கிறதுக்குலாம் நமக்கு தனியா ஒரு ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது கூட ஆக்சுவலி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அஃப்கோர்ஸ் அதான் நம்மளோட வேலை. ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்ல அப்படிதான் பண்ண முடியும். மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்ல. உதாரணத்துக்கு இப்ப நான் 1 ஹவருக்கு ஒரு தடவ மார்க்கெட்ட பார்க்கணும் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ எப்படியாவது பார்த்துறணும். இல்ல நான் டக்குன்னு ஏதோ ஒரு வேலை இருக்கு மிஸ் பண்ணிட்டேன். இந்த 1 ஹவர் நான் பார்க்கல. இப்போ நான் முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தேன். இப்ப நான் சார்ட்ட பார்க்கல. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன் அப்டின்னா, முன்னாடியே நான் ஒரு என்ட்ரிய மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்டி பிரேக் விட்டு பார்க்கறதுனால, ட்ரேடிங் வந்து ரெகுலரா மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப கன்டினியூஸா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், இப்டி பிரேக் விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் டே ட்ரேடிங்ல. ஏன்னா கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஓகே. டே ட்ரேடிங்லயும் சில மெத்தட்ஸ்ல நம்ம வந்து ஃபுல்லா சார்ட் முன்னாடியே உட்கார்ந்திருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல. சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பட் கான்ஷியஸா அது நம்ம ஞாபகத்துல இருக்கும். ஓகே. பட் இந்த மாரி பெரிய கேப் விடுறப்போ 1 ஹவர் கேப் விடுறப்ப, ஆஹா! இன்னைக்கு மார்க்கெட் பார்க்க மறந்துட்டோமே! ஐய்யயோ! ஒரு என்ட்ரிக்கு வேற செட்டப்லாம் போட்டு வச்சிருந்தோம். என்ட்ரி சிக்னல் கிடைச்சதா என்னன்னு தெரியலையே! போய் பார்க்காம விட்டுட்டனே! அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ மிஸ் பண்ணுவோம். சோ இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கான ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் டைம் மேனேஜ்மென்ட். ஓகே. சோ உங்களுக்கு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளுக்கு எஸ்பெஷலி வந்து வேற ஏதாவது வொர்க்ல இருக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், ஹவுஸ் வைஃப் யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்கேல்பிங்காவது சாரி நான் ஸ்விங் ட்ரேடிங்காவது அட்லீஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா, மத்த ட்ரேடிங் ஸ்டைல விட கொஞ்சம் ஈஸியான ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் இது ஸ்விங் ட்ரேடிங் தான். ஓகேங்களா? ஏன்னா நெறைய பெனிஃபிட் இருக்கு. 1 கன்டினியூஸா உட்கார்ந்து நம்ம சார்ட் முன்னாடியே உட்காரணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே. ஏன்னா புதுசா ட்ரேட் பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி இது மட்டும் தான் வொர்க்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே. புதுசா ஸ்ட்ரேட் பண்றவங்கல ஒரு சிலர் தான் ஃபுல் டைம் அப்படின்னு நெனச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஃபுல் டைம் ட்ரேடிங் அப்படின்னு ஸ்டார்ட்டிங்கே சூஸ் பண்ணாதீங்க. வேற ஏதாவது வொர்க் அடிஷனலா வச்சுக்கோங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் ட்ரேடிங் தாராளமா பண்ணலாம். ஓகே. சோ அப்படி இருக்கப்ப எனக்கு மத்த வேலையும் இருக்கு.
அந்த டைம்ல தான் நான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப தான் இதையும் நான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப அதுக்கேத்த மாரி தான் நான் பிளான் பண்ணணும். ஓகே. அதுல எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வொர்க்லலாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா காலையில போனோனே ஃபோன வாங்கி லாக்கர்ல போட்டு பூட்டிருவாங்க. ஒரு சில ஐடி கம்பெனிலலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தா கஷ்டம். ஸோ இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் அப்டின்னா, அந்த மாரி இடத்துல நான் என்ன பண்ணிக்கலான்னா, அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு ஒரு தடவ ஒரு WhatsAppல ஒரு மெசேஜ் வருது. டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? என்ன போட்டிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிக்கிறோம் இல்லையா? இல்ல ஒரு ஃபோன் கால் வருது அட்டெண்ட் பண்றோம். அந்த மாதிரி நெனச்சு அட்லீஸ்ட் நமக்கு ஹேண்டியா நம்ம கையிலேயே இருக்கிற மாதிரியான டிவைஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்டின்னா, ஜஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு என்ட்ரி சிக்னல் கிடைக்குதா? போய் என்ட்ரி போட போறோம். நம்மளோட வொர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து 1 ஹவர் கழிச்சு திரும்ப அத மேனேஜ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே மெயின் என்ன அப்டின்னா, டைம் மேனேஜ்மென்ட். ஸோ அந்த டைம கரெக்ட்டா நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ப்ராப்பரா பிளானிங் நமக்கு இருக்கணும். எப்ப பண்ண போறோம்? எப்படி பண்ண போறோம்? அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே நம்ம டிசைட் பண்ணி வச்சிடணும். நம்பர் 4 பொசிஷனல் ட்ரேடிங். பொசிஷனல் ட்ரேடிங்ல நம்ம ஒரு என்ட்ரிய எடுத்ததுக்கு அப்புறம் அத பல வாரங்கள்ல இருந்து சில மாசம் வரைக்கும் எடுத்து ஹோல்ட் பண்ணுவோம். அதனால இத லாங் டெர்ம் ட்ரேடிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங் ஸ்டைல்ல நம்ம மோஸ்ட்லி வந்து லாங் டெர்மோட பிரைஸ் ஆக்ஷன தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது லாங் டெர்ம் ட்ரெண்ட கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் இன்டென்ஷனே. அதனால இத வந்து நம்ம ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதுல நம்ம வந்து டெக்னிக்கலா ஃபோக்கஸ் பண்றத விட ஃபண்டமெண்டலா ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் ஜாஸ்தியான விஷயங்கள் இருக்கும். பிகாஸ் இந்த ட்ரேடிங் ஸ்டைல நம்ம ஃபாலோ பண்றப்ப ரொம்ப நேரம் நம்ம சார்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, ஒரு என்ட்ரில இதுல ப்ராஃபிட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா, அகைன் இதுல நம்ம ஹோல்ட் பண்ற டைம் வந்து ஜாஸ்தி. ஓகேங்களா? ஏன்னா பல நாட்கள் கிட்டத்தட்ட பல வாரங்களே வந்து நம்ம ஒரு பொசிஷன எடுத்து ஹோல்ட் பண்றதுனால, அதுக்கேத்த மாதிரி அதுல ரிட்டர்ன்ஸ் வர்றது நார்மல் தான். அதாவது ஓவராலா ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த ட்ரேடிங் ஸ்டைல்ல ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம எடுக்கிற ஒரு சிங்கிள் என்ட்ரில ஒருவேளை அந்த என்ட்ரி ப்ராஃபிட்டபிளா குளோஸ் ஆகுதுன்னா, அதுல வர ப்ராஃபிட் அப்படிங்கிறது மத்த ட்ரேடிங் ஸ்டைல கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் இதுல நம்ம ரொம்ப நேரம் மார்க்கெட்ல அந்த பொசிஷன வந்து ஹோல்ட் பண்ணுவோம். நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் ஸ்டைல்ல நமக்கு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்க விட இதுல நீங்க வந்து கம்மியான டைம மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஈவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவ மார்க்கெட்ட பார்த்தாலே போதும். ஏன்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதுவுமே ரெகுலரா ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு பொசிஷன் எடுத்தாச்சா, என்ன ஆகுது, ஏதாகுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக போனா போதும். ஏன்னா ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இதுல இருக்காது. சோ அதனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் இதுல. இதே நேரத்துல இதுல சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. நம்பர் 1 இந்த ட்ரேடிங் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்டின்னா, நமக்கு இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான பேஷன்ஸ் இருக்கணும். ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு ஒரே ஒரு என்ட்ரிய ஓகேங்களா ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே. நம்மகிட்ட இருக்கிற கேப்பிட்டல் எல்லாத்தையுமே அந்த ஒரு பொசிஷனுக்கு யூஸ் பண்ணிருவோம். டெய்லிலாம் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. ஓகேங்களா. ஒரு 2 பொசிஷனோ, 3 பொசிஷனோ எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, அதோட முடிஞ்சுது. சோ அதுக்கப்புறம் அந்த பொசிஷன ஹேண்டில் பண்றதுக்கும், அத ஹோல்ட் பண்றதுக்கான பொறுமை நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்ச கோல அடைய முடியும். ஏன்னா, எல்லா நாளும் மார்க்கெட்ல ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு அசெட்ல நம்ம தெரியாம ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு கன்சாலிடேஷன் கண்டிஷனுக்கு போயிருச்சு அப்படின்னா, சோ ப்ராஃபிட்டும் இல்லாம, லாஸும் இல்லாம ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு பொசிஷன ஹோல்டே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, அப்படி ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண ஒரு பொசிஷன் ஒருவேள லாஸ்ல குளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, சரி இவ்வளவு நேரம் ஹோல்டு பண்றோம். அந்த என்ட்ரி ப்ராஃபிட்டா குளோஸ் ஆச்சுன்னா, நம்ம வந்து காத்துட்டு இருக்கிறதுல தப்பில்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அப்படி நம்மளால உறுதியா சொல்லிற முடியாது. ஓகே. நம்ம எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணாலும், ஒரு என்ட்ரியோட அவுட்கம் ப்ராஃபிட்டாவும் இருக்கலாம், லாஸாவும் இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு என்ட்ரி எடுத்து 3 மாசமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். 3 மாசம் கழிச்சு அந்த என்ட்ரி எனக்கு லாஸ் ஆகிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நான் வந்து அப்போ ஓகேங்களா, நான் எமோஷனலி ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட் ஆகிருவேன். ஓகே. ஏன்னா 3 மாசம் என்னோட கேப்பிட்டல் அதுல வந்து ஹோல்ட் ஆகி இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம தயாராகிட்டு தான் இந்த ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணலாமா, வேணாமா அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவே பண்ணணும். நம்பர் 2 இதுல ஓவர் நைட் ரிஸ்க்கும் இருக்கு, வீக்கெண்ட் ரிஸ்க்கும் இருக்கு. ஓகே. ஓவர் நைட் ரிஸ்க்குக்கும், வீக்கெண்ட் ரிஸ்க்குக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து நீங்க ஃபாரெக்ஸ் மாதிரியான மார்க்கெட்ல ட்ரேட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு 24 ஹவர்ஸ் மார்க்கெட். பட் இருந்தாலும் சாட்டர்டே, சண்டே லீவ். சோ அந்த இடத்துல அந்த ஓவர் வீக்கெண்ட் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏதாவது சாட்டர்டே, சண்டேல திடீர்னு ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரில போயிட்டு திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஆகிருச்சு. ஏதோ குண்டு போட்டுட்டாங்க. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அகைன் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரியான குளோபல் ஈவென்ட்ஸ் இதுக்கு முன்னாடியே நெறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்ப ரீசென்ட்டா வந்து கோவிட் ஆச்சு. ஓகேங்களா. ரஷ்யா, உக்ரைன் வார். இந்த மாரி டைம் எல்லாத்துலயுமே மார்க்கெட் ஒரு பேனிக் சிச்சுவேஷனுக்கு போய் ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு. ஓகேங்களா. சோ அந்த மாரி ஆகுறப்போ, நம்ம லாங் டெர்ம் பொசிஷன் ஹோல்ட் பண்றப்போ, பெரும்பாலான நேரங்கள்ல அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன நமக்கு ஒரு லாஸ் ஆகும். ஓகேங்களா. சோ அதுக்கேத்த அளவுக்கு குவான்டிட்டீஸ் அந்த ரிஸ்க்க மேனேஜ் பண்ற அளவுக்குலாம் முன்கூட்டியே நம்ம தயார்படுத்திக்கிட்டு தான் ஆக்சுவலி இந்த மெத்தடே ஸ்டார்ட் பண்ணணும். சோ அப்ப இத வந்து நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ணிற முடியும். என்ன ரொம்ப சடனான ஈவென்ட்ஸ் ஒரு சிலது நடந்துச்சு அப்டின்னா,
ஒரே நாள்ல மார்க்கெட் வந்து அப்படியே தலைகீழா திரும்பிரும். சோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ்க்கு இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னாலே ஒரு பயமா இருக்கு. ஏன்னா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன விஷயம்னா அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? பட் அதையும் சமாளிச்சு தான் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிஸ்அட்வான்டேஜ் இது. ஆக்சுவலி டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி ட்ரேடரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபோக்கஸ் குடுப்பாங்க. இந்த கோர்ஸ்ல கூட நம்ம வந்து மெயினா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். பட் அதுக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முக்கியம் இல்ல அப்படின்னு ஆகிறது. ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் டெக்னிக்கலா தான் வந்து மோஸ்ட்லி பிரைஸ வந்து அணுகுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே. பட் இந்த மாதிரியான பொசிஷனல் ட்ரேடிங், ஏன்னா பொசிஷனல் ட்ரேடிங்கும் ஒண்ணுதான், ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டும் ஒண்ணுதான். 2க்குமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஷார்ட் டெர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட்ட பிரெடிக்ட் பண்ணல. ஷார்ட் டெர்ம்க்கு டெக்னிக்கல் மேபி வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஓகே. பட் அந்த மாதிரியான லாங் டெர்ம்க்கு ஃபண்டமெண்டலும் முக்கியம். ஓகே. ஏன்னா அந்த அசெட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுறதுக்கு அதுதான் வந்து அடிப்படை காரணமா இருக்கும். சோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும், சோ அதுபடி அனாலிசிஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் நம்ம கத்துக்கணும். அண்ட் அதுல நமக்கு நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு அசெட்டுக்கு நம்ம கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். இந்த ட்ரேடிங் ஸ்டைல முடிவு பண்ண வேண்டியது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கன்சிடர் இப்ப நான் வந்து ஒரு டிரெஸ் கடைக்கு போறேன் ஒரு ஷர்ட் வாங்குறதுக்காக. என்னோட ஷர்ட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 32. இப்ப நான் அந்த கடையில சைஸ் பார்க்காம ஒரு ஷர்ட்ட எடுத்துட்டேன். சோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஷர்ட்டோட சைஸ் எனக்கு தெரியுது. உதாரணத்துக்கு இப்ப அந்த ஷர்ட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் 30 அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த சட்டைய என்னால போட முடியாது. அது வேஸ்ட் தான். ஓகே. எனக்கு தெரிஞ்சவங்க வேற யாருக்காவது தான் நான் குடுக்க முடியும். ஆஃப் கோர்ஸ் எனக்கு வந்து காசும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். ஓகே. ஏன்னா என்னோட சைஸ்க்கு அது சூட் ஆகல. இதே அந்த ஷர்ட் வந்து 34 அப்படின்னு வச்சுக்கோங்க. அத என்னால போட முடியும். பட் ஆனாலும் அது எனக்கு ஃபிட் ஆகாது. தொல தொலன்னு இருக்கும். வெளிலலாம் போட்டுட்டு போ முடியாது. நெறைய பேர் பார்த்து சிரிப்பாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல விஷயம் என்னன்னா, இப்ப நான் சட்டை எடுக்க போறேன்னா, மெயினா நான் என்ன பண்ணணும்? என் சைஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். அதுக்கு ஏத்த மாரி அந்த சைஸ்ல ஒரு ஷர்ட் எடுத்தா தான் அது எனக்கு ஃபிட்டா இருக்கும். ஓகே. இதே மாரி தான் ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறது. மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரேட் பண்றது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரியான ட்ரேடிங் ஸ்டைல நம்ம முடிவு பண்ணி தான் ஆக்சுவலி ட்ரேடிங்கே பண்ணணும். சோ இப்ப நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ட்ரேடிங் ஸ்டைல் சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணி, அந்த ஸ்டைல்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு, இப்ப வந்து ஒரு ட்ரேடர் இருக்காரு. அவருக்கு வந்து பெருசா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பம் கிடையாது. சோ அவருக்கு வந்து மேபி ஸ்விங் ட்ரேடிங் வந்து சூட்டபிளா இருக்கலாம். பட் அவருக்கே தெரியாம அவர் ஸ்கேல்பிங் மாதிரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அது அவருக்கு சூட் ஆகாது. ஆக்சுவலி அவருக்கே தெரியாம அவர் வந்து ஹை ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைல முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதுக்காக தான் இப்ப நம்ம இருக்கிற 4 ட்ரேடிங் ஸ்டைல பத்தி டீடைல்டா பார்த்திருக்கோம். அந்த ட்ரேடிங் ஸ்டைல்னா என்ன? அதோட பிளஸ் என்ன? மைனஸ் என்னங்கிறத பத்திலாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. சோ இதுக்கப்புறம் நம்மளோட வொர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு ட்ரேடிங் ஸ்டைல நம்ம தேர்ந்தெடுக்கிறது. சோ அத எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களோட கோல் என்ன? அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். அதாவது என்ன பர்ப்பஸ்க்காக நீங்க ட்ரேட் பண்றீங்க? இது என்ன ப்ரோ கேள்வி? எல்லாருக்குமே மணி தானே, வேற ஏதாவது இருக்க போதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். காமனா பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேடிங்க்குள்ள வரதுக்கான மெயினான காரணமே சம்பாரிக்கிறது தான். அந்த காச எதுக்காக சம்பாரிக்கணும் அப்படிங்கிறது ஆக்சுவல் கோல். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு வந்து ட்ரேட் பண்ணி சம்பாரிக்கணும். சரி ஓகே. சம்பாரிக்கிற காச வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வந்து ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி இதெல்லாமே கிரீடான இந்த மாரி விஷயோடலாம் ட்ரேடிங்க்குள்ள வராதீங்க. கண்டிப்பா வந்து சைக்காலஜிக்கலி வந்து அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அப்ப என்னோட கோல் வந்து ஒரு பைக் வாங்குறது. ஓகே. சோ இன்னும் வந்து புரொஃபஷனலா யோசிச்சோம் அப்டின்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு லோன் இருக்கு. சோ அந்த லோன வந்து நான் ஆல்ரெடி வொர்க்குக்கு போயிட்டு இருக்கேன். பட் அதுலருந்து பே பண்ணி எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் அத குயிக்கா செட்டில் பண்ணணும். இல்ல என் லைஃப்ல வந்து எனக்கு இன்னொரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும். அப்படின்னு ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக இப்ப நம்ம வர்றோம் அப்டின்னா, அது என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டைல நம்ம முடிவு பண்ணணும். ஆனா அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா எந்த அளவுக்கு ரிஸ்க நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே நம்ம யோசிச்சுக்கணும். நம்பர் 2 ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்மளோட பர்சனாலிட்டி அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நம்பர் 3 இதெல்லாம் பொறுத்து என்னால ட்ரேடிங் ஸ்டைல வந்து டிசைட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க டெமோ அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணலாம். அதாவது டெமோ பிராக்டிஸ், பேப்பர் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் பண்ணி டிஃபரெண்ட் ட்ரேடிங் ஸ்டைல்ஸ்ல ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அதுல எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாரி நீங்க தேர்ந்தெடுக்கலாம். பட் ஆனா அப்படி பண்றத விட பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல என் ஷர்ட் சைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் எடுக்கிற மாதிரி, என்னோட தேவை என்ன? அது எனக்கு என்ன வேணும்? ஓகேங்களா? எது எனக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே. அஃப்கோர்ஸ் என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணலாம். ஒருவேள நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த ஸ்டைல் வந்து செட் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக கூட நீங்க
டெமோ ட்ரேடிங் அக்கவுண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். நம்பர் 4 ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பர்சனலி நம்ம வந்து எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்க வீக்கா இருக்கோம் ட்ரேடிங் பண்றப்ப அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டெமோ அக்கவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ நீங்க வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க அப்படின்னா, எந்த விஷயங்கள எந்த ஒரு தப்பும் இல்லாம எல்லா டைமும் கரெக்ட்டா பண்றீங்களோ, அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ நீங்க வீக்கா இருக்கிறது எங்கன்னா, அடிக்கடி ஒரு இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அந்த இடத்துல தான் நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ இந்த மாரி உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, அத பொறுத்தும் நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் நமக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு நமக்கு நெறைய டைம் எடுத்துக்கும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து சோ அது ஒவ்வொரு பெர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சில டிப்ஸ நான் சொல்றேன். ஒரு ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினு உங்களோட டைமிங். எந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு பாருங்க. ஏன்னா ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் மாதிரி. நம்மளோட டைம் அண்ட் நம்மளோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண போறோம் இங்க. சோ அதனால நீங்க அங்க அவைலபிளா இருக்கணும். ஓகே. சோ நீங்க இல்லன்னா ட்ரேடிங் பண்ண முடியாது. ஆஃப் கோர்ஸ் ஆல்கோ ட்ரேடிங் அது இதுன்னு இருக்கு. பட் அதெல்லாமே பிகினர்ஸ்க்கு சூட் ஆகாது. சோ பெர்சனலா நீங்க ட்ரேட் பண்ற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கீங்க? எப்ப உங்களால ட்ரேட் பண்ண முடியும்? இத முடிவு பண்ண உடனே கன்டினியூஸா சார்ட் பார்க்க முடியுமா? இல்ல வந்து கேப் வித் கேப் தான் பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட்ட சூஸ் பண்ணிடலாம். சோ இன்னும் நீங்க வந்து ஃபைனான்சியல் மார்க்கெட்ட சூஸ் பண்ணல அப்படின்னா, ஹவ் டூ பிகம் அ கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வெபினார் வீடியோ, ஒரு ட்ரேடிங் கரியர் கைடன்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவ பார்த்து ஒரு ஃபைனான்சியல் மார்க்கெட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல சூஸ் பண்ணலாம். அடுத்தது இதுல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு இப்ப இந்த ட்ரேடிங் ஸ்டைல பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, ஒரு பெர்சனலா ஒரு ஆசை இருக்கும். ஓகே நம்ம இந்த ட்ரேடிங் ஸ்டைல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு டைமிங் சூட் ஆகாததுனால நம்மளால அந்த ட்ரேடிங் ஸ்டைல வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண முடியாம போகலாம். உதாரணத்துக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஸ்கேல்பிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனா ஸ்கேல்பிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்கு. இல்ல அத தாண்டி வேற சில விஷயங்கள்லாம் இருக்கு. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகே. ஆஸ் அ பிகினரா இருந்தீங்க அப்படின்னா பெர்சனல் ஒப்பீனியன் ஸ்கேல்பிங்கையும் பொசிஷனல் ட்ரேடிங்கையும் அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டே ட்ரேடிங் இல்ல ஸ்விங் ட்ரேடிங் பேரலலா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? நான் பண்ண வேணான்னு சொல்ல வரல. ட்ரை பண்றது உங்களோட பெர்சனல் டிசிஷன். பட் இருந்தாலுமே டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. அதுல மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும். இப்ப இதுலயே டே ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு. ஆனா, அவருக்கு இருக்கிற டைமிங்னால ஓகேங்களா, அவருக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்னால அவரால அத பண்ண முடியாம போலாம். சோ, அவருக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்க டிஃபால்ட்டா சூஸ் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா, ட்ரேடிங் பண்ணியே ஆகணும். அப்ப ஏதாவது ஒரு ட்ரேடிங் ஸ்டைல நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு சில இடத்துல ஒரு சிலருக்கு வந்து இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ, அந்த மாரி பெர்சன்ஸ் சோ, உங்களோட பெர்சனல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுத்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு உங்கள நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா, அதுதான் நல்லது. ஓகேங்களா? சோ நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, அத டிஃபால்ட்டா நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்கள அடாப்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்துல அடாப்ட் பண்ணிக்க தயாராவும் இருக்கணும். 5ஆவதா நம்ம பார்க்க போற டாபிக் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். இப்ப நம்ம ட்ரேடிங் வியூல சார்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு ஏகப்பட்ட டைம் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல காட்டுறது எல்லாமே நான் ஃபேவரைட்ல ஆட் பண்ணதுனால இங்க காட்டுது. சோ இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ எதுக்காக ஆக்சுவலி இவ்ளோ வந்து டைம் ஃப்ரேம் ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரேடரும் ஒவ்வொரு விதமா ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸ யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்ல முடியாது. ஸோ டிஃபரெண்ட் ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் அவங்களோட கம்ஃபர்ட் அவங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி டிஃபரெண்டான டைம் ஃப்ரேம்ஸ் ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் நமக்கு செகண்ட்ஸ் டைம் ஃப்ரேம் கூட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கான கஸ்டமைஸ்டான டைம் ஃப்ரேம்ஸை நம்மளால கிரியேட் கூட பண்ண முடியும். பட் ஆனால் அதுக்கு நமக்கு பெய்டு வெர்ஷன் வேணும். இப்போ உதாரணத்துக்கு நான் 7 மினிட்ஸ் இன்டர்வலுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ நான் அதை ஆட் பண்றேன். ஜஸ்ட் இப்போ இதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு 7 மினிட்க்கும் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான டேட்டா சார்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட டைம் ஃப்ரேம்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம ட்ரேட் பண்றப்ப என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து பெர்சன் டு பெர்சன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். பட் இதை பத்தி டீடைல்டா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு அசட்டோட பிரைஸ் டேட்டாவை நம்ம 2க்கும் மேற்பட்ட டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னா அதை தான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டைம் ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருந்தேன் 7 மினிட் அப்படின்னு. ஸோ இதுக்கும் மார்க்கெட்ல நம்ம அனாலிசிஸ் பண்ண போறதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட் ரேண்டமா பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பெருசாக சீரியஸா எடுத்துக்காதீங்க. இப்போ இதே சார்ட்டை நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம்.
சோ மார்க்கெட்ல அதே பிரைஸ் டேட்டா தான். ஆனா ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவ அந்த அசெட்டோட வேல்யூ, அந்த பிரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத இப்போ இந்த கேண்டில்ஸ் ஒவ்வொன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப இதே பிரைஸ் டேட்டாவ நம்ம 1 ஹவர்க்கு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, எல்லாமே சேம் பிரைஸ் டேட்டா தான். பட் அந்த டைம் இன்டர்வல் ஓகே எவ்வளோ நேரத்துக்கான தகவல் ஒரு கேண்டில்ல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் குடுக்குறப்பயும் சேஞ்ச் ஆகுது. சோ இதுல என்ன ப்ரோ வந்து பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் பெரிய டிஃபரன்ஸே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்ல நம்ம அனாலிசிஸ் பண்றதுல நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1 சேம் அசெட்லயே நமக்கு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அதாவது ஒரே அசெட்ட நம்ம வெவ்வேறு கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். இதனால நம்மளால பெட்டரா மார்க்கெட்ட ஸ்டடி பண்ண முடியும். நம்பர் 2 மார்க்கெட்ல இப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா அத நம்மளால கொஞ்சம் சீக்கிரமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்ல எப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இதுக்கான பதில நம்ம இன்னொரு டைம் ஃப்ரேம பார்த்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். நம்பர் 3 நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா மார்க்கெட்ல என்டர் அண்ட் எக்ஸிட் ஆக முடியும். நம்பர் 4 மார்க்கெட்ல இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு, ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அத ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்மளால ஃபர்தரா அத கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெண்ட் ஏன் அப்படி இருந்து இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்து திடீர்னு டவுன் ட்ரெண்டா ரிவர்சல் ஆகுது. அந்த ரிவர்சல் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம பார்த்து புரிஞ்சுக்க முடியும். நம்பர் 5 மார்க்கெட்ல இருக்கிற டிஃபரெண்ட் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆக்சுவலி என்ன நினைக்கிறாங்க, டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் டிசிஷனை நம்மளால எடுக்க முடியும். இதனால நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கு ஒரு அடிஷனல் சப்போர்ட் கிடைக்கும். நம்பர் 6 நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டை ஒரு ஸ்மால் பிக்சர், மீடியம் பிக்சர், பிக் பிக்சர் அப்படின்னு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். சோ ஒவ்வொன்றிலயும் மார்க்கெட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத துல்லியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு எந்த டைம் ஃப்ரேம் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இது வந்து நம்மளோட ஃபேவரட் ஃபுட், நம்மளோட ஃபேவரட் ஆக்டர் மாதிரி பர்சனலான ஒரு டிசிஷன். அதாவது இப்ப நான் ஒரு டைம் ஃப்ரேம பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னா, அதுதான் வந்து உலகத்திலே பெஸ்டான டைம் ஃப்ரேமா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே அது ஒரு பெர்சன் டு பெர்சன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு கர்ட் ரைஸ், தயிர் சாதம் தான் வந்து பெஸ்ட் ஃபுட்டா இருக்கும். ஒருத்தருக்கு பிரியாணி தான் பெஸ்ட் ஃபுட்டா இருக்கும். அந்த மாதிரி இதுவுமே சேஞ்ச் ஆகும். பட் இருந்தாலும் இந்த டைம் ஃப்ரேம ஆக்சுவலி எப்படி சூஸ் பண்றது? அதாவது என்ன மாதிரி டைம் ஃப்ரேம்ல நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சூஸ் பண்றதுக்கு ஆக்சுவலி ஒரு வழி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம டைம் ஃப்ரேம்ஸ சூஸ் பண்ணணும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேடிங் செட்டப்ஸ்ல 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஆஸ் அ ட்ரேடரா நீங்க 2 இல்ல 3 இல்ல 4 ஓகேங்களா? 4க்கு மேல டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அனாலிசிஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 2 அதிகபட்சம் 4 டைம் ஃப்ரேம்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். சோ டைம் வந்து கம்மியா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். அந்த 2 டைம் ஃப்ரேம் கூட பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் ஆகுற மாதிரி தான் இந்த டேபிள்ல நான் குடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேல்பிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு ஸ்கேல்பரா இருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஹையர் டைம் ஃப்ரேமா 1 ஹவர் வச்சுக்கலாம். ஓகே. சோ 1 ஹவர்ல ஓவராலா மார்க்கெட்ல என்ன நடக்குது? அந்த 1 ஹவர்ல மார்க்கெட்ல பிரைஸ் ஸ்விங்ஸ்ல இப்ப என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ட்ரேட்ஸ 1 மினிட், 2 மினிட், 3 மினிட் இந்த மாதிரியான லோயரான டைம் ஃப்ரேம்ஸ்ல நம்ம பிளான் பண்ணலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம இதுல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம், ரொம்ப ஷார்ட்டான டைம் ஃப்ரேம்ல தான் வந்து ட்ரேடே பண்ண போறோம் அப்படின்னு. ஒருவேளை நீங்க டே ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா, என்னோட பெர்சனல் சாய்ஸ் நீங்க ஹையர் டைம் ஃப்ரேமா ஒன்னு 4 ஹவர் இல்ல டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். இப்ப நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்ல வந்து நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பண்றீங்க அப்படின்னா, தாராளமா டெய்லி டைம் ஃப்ரேம் போலாம். சோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இப்போ ஓவராலா என்ன ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இதனால உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி 15 மினிட் இல்ல 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல நீங்க என்ட்ரிஸ் எடுக்கலாம். அதாவது உங்களோட ட்ரேடிங்கா பிளான் பண்ணலாம். ரெண்டு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு வேலை இருக்கு. ஓகேங்களா? சோ அது என்னங்கறத நான் டைம் ஃப்ரேம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்க்குமே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமா டெய்லி டைம் ஃப்ரேமை வச்சுக்கிட்டு சோ லோயர் டைம் ஃப்ரேமா 30 மினிட்ஸ் இல்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட் வந்து பிளான் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பொசிஷனல் ட்ரேடிங். இதுல மோஸ்ட்லி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே டெக்னிக்கலா மார்க்கெட்ல எப்ப என்டர் ஆகலாம் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு நமக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுல ஹையர் டைம் ஃப்ரேமா வீக்லி டைம் ஃப்ரேமா ஸ்டடி பண்ணிட்டு மோஸ்ட்லி டெய்லி டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்ம பொசிஷன்ஸை வந்து எடுப்போம். சோ இப்போ நீங்க ட்ரேடிங் ஸ்டைல டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப 2-3 சாய்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். எந்த டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணலாம். இப்ப ஹையர் டைம் ஃப்ரேமோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் என்ன? ஓகே. சோ ஒட்டுமொத்தமா மார்க்கெட்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா? ஆக்சுவலி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு
அத பேஸ் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிற பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி லோயர் டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரியே எடுக்க போறோம். என்ட்ரி மத்தபடி ஸ்டாப் லாஸ் மத்த டிசிஷன்ஸ் எல்லாம் லோயர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் நம்ம வைக்க போறோம். ஓகேங்களா? டார்கெட்டுக்கும் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுதுங்கிற டிசிஷன் எல்லாம் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி எடுக்க போறோம். இதுதான் அந்த டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்றதுக்கான பர்பஸ். இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. 1 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க. 4க்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. அதிகபட்சம் 4 வச்சுக்கோங்க. நீங்க சூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கணும். அதே நேரத்துல உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கும் சூட்டபிளா இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணுங்க. எந்த டைம் ஃப்ரேம் எனக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல ப்ரோ அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ட்ரேடிங் ஸ்டைலுக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் நீங்க வந்து டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றதுக்கும் பண்ணலாம். டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ல நீங்க மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி பாருங்க. ட்ரேட்ஸ் எடுத்து பாருங்க. அதுல எந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணுங்க. டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றப்ப எந்த டைம் ஃப்ரேம் பண்ணா நல்லா ப்ராஃபிட் வருது அதை பார்த்து தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ராஃபிட்டுக்கும் டைம் ஃப்ரேமுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் முன்னாடி ட்ரேடிங் ஸ்டைலுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கணும். ஓகே, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரெகுலரா கரெக்டா பண்ற மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, மார்க்கெட்ல இப்ப ஹையர் டைம் ஃப்ரேமோட ரிட்ரேஸ்மென்ட் பாத்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி இருக்கும். அதாவது இப்ப மார்க்கெட் லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, நெக்ஸ்ட் இப்போ ஒரு ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது ஏன் சேஞ்ச் ஆகுது, இது எல்லாத்துக்குமான பதில் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. திடீர்னு மார்க்கெட் இப்போ ஒரு நியூட்ரல் கண்டிஷன் ஆச்சு. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஏன் அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு, இப்ப எதுக்காக நியூட்ரலா மாறி இருக்கு, இந்த ரெண்டுக்குமான பதில நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 5, இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றதுனால நிறைய லூசிங் பொசிஷன்ஸை நம்மளால முன்கூட்டியே அவாய்ட் பண்ணிட முடியும். அதாவது அந்த என்ட்ரியை பிளேஸ் பண்ணாமலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தவிர்த்திட முடியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வெறும் ஒரு டைம் ஃப்ரேம்ல மட்டும் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட்ல என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ட்ரேடிங் டிசிஷன் எடுப்பேன். சடனா நடக்கிற ரிவர்சல்ஸ், மார்க்கெட்ல இப்போ ஏன் கன்சாலிடேட் ஆகுது, நிறைய ரீசன்ஸ் எனக்கு புரியாமலே இருக்கும். இப்போ நான் 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமுக்கும் லோயர் டைம் ஃப்ரேமுக்கும் உள்ள கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடே எடுக்க போறேன். அதுல கரெக்டா மார்க்கெட்ல எந்த கண்டிஷன்ல எல்லாம் ட்ரேட் பண்ணலாம், எங்க என்டர் ஆகலாம், எங்க வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணா கரெக்டா இருக்கு, இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் டிசிஷன் நமக்கு எடுக்கிறதுக்கு இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற பார்ட்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், கேப்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட்ல ஏன் கேப்ஸ் கிரியேட் ஆகுது, எப்படி கிரியேட் ஆகுது, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிரைஸை ஸ்டடி பண்றதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2, மார்க்கெட்ல ட்ரெண்டை கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியணும். அண்ட் நம்பர் 3, இந்த பிரேக் அவுட் எப்ப நடக்குது, ஃபேக் அவுட், ரிட்ரேஸ்மென்ட், ரிவர்சல் இதெல்லாம் எப்பப்ப நடக்குது அண்ட் இதை பத்தி நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் நம்பர் 4, உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை நீங்க வந்து டிசைட் பண்ணணும். அண்ட் நம்பர் 5, உங்களோட டைம் ஃப்ரேம்ஸை நீங்க டிசைட் பண்ணணும். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போகும்போது நம்ம ட்ரேட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பார்ட்ல உங்களோட பிராக்டிகல் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், மார்க்கெட்ல இருக்கிற டிஃபரெண்ட் ட்ரெண்ட்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும் பிராக்டிகலா சார்ட் ஓபன் பண்ணி. நம்பர் 2, உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை நீங்க சூஸ் பண்ணணும். நம்பர் 3, அந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸையும் நீங்க சூஸ் பண்ணிருக்கணும். பார்ட் 4ல நம்ம டிஃபரெண்ட் ட்ரேடிங் செட்டப்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும், அந்த ட்ரேடிங் செட்டப்ஸ்க்கு ஏத்த மாதிரி எப்படி எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸோட மத்த வீடியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க ரெகுலரா அப்லோட் பண்ற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க எங்களை ஃபைனான்சியலி சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதே பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸை ஒரு பெய்ட் கோர்ஸா எங்களோட வெப்சைட்ல நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். அந்த கோர்ஸை நீங்க பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபைனான்சியலி சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு சில அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. நம்பர் 1, எந்த ஒரு ஆட் இன்டரப்ஷனும் இல்லாம நீங்க இந்த ஹோல் கோர்ஸை பார்க்க முடியும். நம்பர் 2, ஃபுல் லென்த் கோர்ஸா இல்லாம டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸா பிரேக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நம்பர் 3, நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். நம்பர் 5, இந்த கோர்ஸோட கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல் கஸ்டமைஸ்டு ட்ரேடிங் பிளானை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ப்ரோ பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதன் மூலமா
நீங்க பிராக்டிஸ் பண்ற அசைன்மெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சோ அத நாங்க கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ரெக்டிஃபையும் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட ட்ரேடிங் எடு வெப்சைட்ல நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் கோர்ஸ் நாங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணிருக்கோம். சோ அத பத்தியும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இல்ல அந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். சோ நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். Thank you for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.